அமுதான தமிழே நீ வாழி, ஆவிகளை கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி என்று அன்னை தமிழை வணங்கி 15வது எழுமன் மாநாடு வருகிற 15, 16, 17 ஆகிய நாட்களில் மலேசியாவின் பினாங்கு நகரில் நடக்க இருக்கிற அந்த மாநாட்டுக்கு அகில உலக தமிழர்களை, குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப துறையிலும் புதிதாக தொழில் தொடங்க இருக்கிற ஸ்டார்ட் அப் நிறுவனங்களையும் அதற்கு முதலீடு செய்கிற முதலீட்டாளர்களையும் அழைக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையிலே இந்த ரைஸ் பெனாங் சம்மிட்டினுடைய ஸ்டார்ட் அப் ரோட் ஷோ இன்று சிறப்பாக நடத்தப்படுகிறது. பல்வேறு நாடுகளிலிருந்து இங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். G10 என்பது குளோபல் தமிழ் ஏஞ்சல்ஸ் நெட்வொர்க், ஆற்றல் என்பது எழுமன் அமைப்பினுடைய தகவல் தொழில்நுட்ப அணி என்று சொல்லலாம், ஐடி என்டர்பிரனர்ஸ் லீடர்ஷிப் ஃபோரம். அந்த அமைப்பினுடைய பங்களிப்பாகவும் G10 என்கிற அமைப்பு புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிற அந்த அமைப்பின் பங்களிப்பாகவும் இந்த நிகழ்வு நடத்தப்பட இருக்கிறது. இதற்கு கிழக்கு ஏசியாவின் தமிழர்கள் மிகப்பெரிய பெருமை என்று நாம் கருதுகிற பப்புவா நியூகினியா என்ற ஒரு தேசத்தின் வெஸ்ட் நியூ பிரிட்டன் என்கிற மாநிலத்தினுடைய 3 முறை கவர்னராக பதவி வைத்து தமிழர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிற மாண்புமிகு சசிதரன் முத்துவேல் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வது நமக்கு மிகப்பெரிய பெருமை. அவர்களுக்கு எழுமன் அமைப்பின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்று இந்த நிகழ்வில் 2 சிறப்புரையாளர்கள் தங்கள் சிறப்பு உரையை வழங்க இருக்கிறார்கள். முதலீடு தொடர்பான உரை ஒன்றும், தமிழ் வெஞ்சர் ஃபண்டிங் லேண்ட்ஸ்கேப் என்கிற அந்த தலைப்பிலே திரு பாலா சாமிநாதன் அவர்களும், ஸ்கேலிங் பிஸ்னஸ் பை அக்விசிஷன் அண்ட் கன்சாலிடேஷன் என்ற தலைப்பிலே நண்பர் கால்வெல் அவர்களும் இணைந்து உரை வழங்க இருக்கிறார்கள். இருவருமே அமெரிக்க நாட்டின் 50 மாகாணங்களில் செயல்படும் தமிழ்ச்சங்கங்களுடைய கூட்டமைப்பான ஃபெட்னா, ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா என்ற அந்த மாபெரும் அமைப்பினுடைய முன்னாள் தலைவராக பணிபுரிந்தவர்கள். எனவே ஒரு சிறப்பு மிகுந்த தருணமாக இந்த தருணம் இருக்கிறது. இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை வரவேற்க, இந்த மாநாட்டுக்கு நம்ம எல்லாம் வரவேற்க காத்திருக்கிற மலேசியாவின் எழுமன் அமைப்பினுடைய தலைவர், உலகளாவிய எழுமனுடைய துணைத் தலைவர், இந்த மாநாட்டினுடைய ஏற்பாட்டுக்குழு தலைவர் டத்தோ சரவணன் சின்னப்பன் அவர்களை வரவேற்பு உரை வழங்குமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். சரவணன் சின்னப்பன் அவர்கள் மேன் ஆஃப் சர்வீஸ், மேன் ஆஃப் சம்மிட், 14 மாநாடுகளுடைய ஒரு மனிதனுடைய பெரும்பங்கு இருக்கிறது என்றால் அது சரவணன் சின்னப்பன் அவருடைய பங்கு. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை அல்லது தன்னுடைய நிறுவனத்தையே ஒரு சேவை நிறுவனமாக கட்டமைத்தவர்கள். பல்வேறு மக்களுக்கு, அடிப்படை குடியுரிமை இல்லாத மக்களுக்கு, சுமார் 2 லட்சம் அளவுக்கு உள்ள மக்களுக்கு குடியுரிமை பெற்றுத்தந்த ஒரு நிறுவனத்தை நடத்துகிறவர் டிராரா மலேசியா என்கிற ஒரு நிறுவனம். அதுபோல அங்கு இருக்கிற அரசியல்வாதிகள், அவர்களுக்கு பயிற்சி, பெண்களுக்கு அடிப்படை சட்ட பயிற்சி என்ற பல்வேறு வகையிலும் மனித வளத்தை மேம்படுத்துவதற்காக, வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அவர்கள் தான் இந்த மாநாட்டுக்கும் மிக கடுமையான தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய குழுவினுடைய உழைப்பை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டுக்கு வருகிற அனைவருக்கும் எல்லா வகையான வசதிகள் மட்டுமல்ல, தொழில் வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தர வேண்டும். அங்கே இருக்கிற அரசாங்க துறையிலிருந்து யாரையெல்லாம் அழைப்பது என்று சிந்தித்து இந்த பினாங்கு மாநிலத்தினுடைய முதல்வரையே துவக்க விழாக்கு அழைத்திருக்கிறார்கள். மலேசிய நாட்டினுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அவர்களை அழைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அங்கே இருக்கிற பல்வேறு அரசு அமைப்புகளை, மலேசிய இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சி என்கிற அமைப்பையும், எக்ஸ்போர்ட் ட்ரேட் ஏஜென்சி என்கிற அமைப்பையும் என்று பல்வேறு அமைப்புகளும், அது மட்டுமில்லாமல் மலேசியன் ஃபெடரேஷன் ஆஃப் மலேசியன் மேனுஃபேக்சரர்ஸ் என்கிற அமைப்பையும், மலேசியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் போன்ற அமைப்புகளை எல்லாம் அழைத்து நமக்கு தொழில் வாய்ப்புகளையும், அது மட்டுமில்லாமல் பங்களிப்பாளர்களையும் முதலீட்டாளர்களும் தேடுகிற வாய்ப்புகளையும் எல்லாம் அவங்க தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிறந்த வாய்ப்புகளை அங்கு நமக்காக வடிவமைத்துக் கொண்டிருக்கிற சரவணன் சின்னப்பன் அவர்களை வரவேற்பு உரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கா தமிழுக்கு சங்கீனி முழங்கு. அனைவருக்கும் வணக்கம்.
நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து வழிநடத்தி வருகின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் கூறிய சிங்கப்பூர் தலைவரும் ஆற்றல் அணியின் தலைவரும் ஆகிய இறைமதி அவர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர். அவர் மட்டும்தான் வந்து சிவகாசிக்கும் சொந்தம்னு சொல்லுவோம், மலேசியாவுக்கும் சொந்தம்னு சொல்லுவோம், பிஎன்ஜிக்கும் சொல்லுவோம். அவர் தான் அங்கிருந்து தொடங்கி அவர் மலேசியாலையும் வந்துட்டு போயிருக்காரு சொல்றதுல எங்களுக்கு ஒரு பெருமை. ஏன்னா அவர் எங்கேயும் வியாபாரம் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து இஸ் எக்ஸலன்சி சசீந்திரன் முத்துவேல் அவர்களே, ரைஸ் அன்று முதல் இன்று முதல் நம்மளுக்கு வந்து சில பேர் வந்து பிஸ்னஸ் ஐகான் மட்டும் இல்லாமல் தமிழரோட ஐகான் சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் பாலா சுவாமிநாதன் அவர்களே, முன்னாள் பெட்னா தலைவர். அது மட்டும் இல்லாமல் பல முதல்வர்களும் தமிழுக்காக குறிப்பாக தமிழ் இருக்கை பல யூனிவர்சிட்டியில் அமைவதற்கு முக்கியமான காரணமாக இருந்த பாலா சுவாமிநாதன் அவர்களே, திரு கார்ட்வெல் முன்னாள் ஃபெட்னாவின் தலைவரும் நல்ல தமிழ் ஒருங்கிணைப்பாளர் சொல்லலாம். நிறைய நிகழ்ச்சிகளை செய்து குறிப்பாக யுஎஸ்ல இருக்கின்ற தமிழர்களை ஒன்றிணைத்து பல நிகழ்ச்சி செய்கின்ற கார்ட்வெல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அரமுருகேசன், வேர்ட்ஸ்வர்த் மற்றும் அனைவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மாநாடு பார்த்தீங்கன்னு சொன்னா 15வது உலக தொழில் முனைவோர் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. ஜனவரியில 14வது மாநாடு வந்து ஃபாதர் ஜெகத் கிஸ்வர் அவர்களோட தலைமையில கோ குளோபல் தமிழானாரு. இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் அந்தந்த நாட்டில் மட்டும் வியாபாரம் செய்யறது கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுக்கும் போகணும்னு சொல்லிட்டு கோ குளோபல் தமிழானாரு. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி செய்யும் போது நான் சொன்னேன் வா தமிழான்னு சொல்லுவோம். பிணைங்க உங்களுக்காக காத்திருக்கு, நீங்கள் வா தமிழான்னு சொல்லிட்டு அனைவரையும் அழைக்கலாம்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. பிணைங் மாநிலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு யூனிக்கான மாநிலம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கடாரம் கொண்டான் ராஜேந்திர சோழன் சொல்லிட்டு நம்ம வந்து வரலாறை பார்த்துருப்போம், படித்திருப்போம், எல்லாம் பார்த்துருப்போம். அந்த மாநாட்டு மையத்திலிருந்து ஒரு 40 மினிட்ஸில் தான் அந்த லிம்பா பூஜாங் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இடம் இருக்கின்றது. இன்று கடா என்று அழைக்கப்படுகின்றது. அந்த கடாரம் அந்த மெயின்லேண்டில் தான் இருக்குது. அதனால தான் அந்த இடத்த தேர்ந்தெடுத்தோம். ஏன்னா நம்ம வந்து 2019 சைபர் ஜெயா யூனிவர்சிட்டியில் செஞ்சோம், 2023 வந்து மைடேக்ல செஞ்சோம். இந்த வாட்டி வந்து நார்தர்ன் ரீஜன் போகலான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம செய்கிறோம். முதல் தமிழ் கல்வி குறிப்பாக பார்த்தீங்கன்னா 816 வந்து 818ஆம் நூற்றாண்டில் நம்ம முதல் தமிழ் கல்வியை வந்து அங்கே தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மலேசியா நாட்டில் வந்து அரசாங்கத்தோட ஆதரவோட 530 தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன. ஸோ இந்த மாநிலத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 9.5 தமிழர்கள் குறிப்பாக இந்தியர்கள் இருக்காங்க அதிகமாக. ஸோ அதனால வந்து நம்மளோட பங்கு வந்து இந்த மாநிலத்துக்கு ரொம்ப முக்கியமான பங்கு. அந்த வகையில் வந்து அந்த மாநிலத்தின் குறிப்பாக சீஃப் மினிஸ்டர், மாநில முதல்வர் அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வர்றாரு. அதே சமயத்தில் மாநில அமைச்சர் சொல்லுவாங்க, இங்கே வந்து எஸ்கோட் சொல்லுவாங்க, அவர் வந்து சுந்தர் ராஜுன்னு சொல்லிட்டு ஒரு கார்பரேட் செக்டர்ல இருந்து இன்றைக்கு வந்து அவர் வந்து ஒரு அமைச்சராக அங்கே இருக்கின்றார், அதாவது எஸ்கோவா இருக்கின்றார். அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் பல இறைமதி சார் சொன்னது போல பல கவர்மெண்ட் நிறுவனங்கள் எல்லாமே வராங்க. எல்லா மாநாட்டிலையும் இந்த மாநாட்டு என்ன வித்தியாசம் சொன்னாக்கா, ஒன்று இந்த மாநாட்டில் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சிங்கப்பூர் மலேசியா டெலிகேட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அப்புறம் இலங்கைக்கு அப்புறம் வந்து தமிழர்கள் அதிகமாக வாழ்கிற நாடு வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் மியான்மார். ஸோ இந்த வகையில் உள்ள இந்த ஏசியா பசிபிக்கில் உள்ள நாடுகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால வந்து நிறைய பேர் இந்த நாட்டிலிருந்து வராங்க. இந்த மாநாட்டில் வந்து டேக்அவே அப்படின்னு சொல்றது நான் வந்து என்னன்னு சொல்றேன்னா, ஒன்று நீங்கள் வந்து ஒரு டெலிகேட்டாக இருந்தாலும் இல்லை யாராக இருந்தாலும் சரி, ஒரு மாநாட்டுக்கு வரும்போது பாயர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மீட் இருக்கும். ஐதர் யூ ஆர் செல்லிங் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். அப்படின்னா நம்ம வந்து ஒன்று வாங்கலாம் இல்லாட்டி விற்கலாம். அந்த அளவுக்கு உள்ள நெட்வொர்க் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரத்திற்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கு வந்து இந்த உலக அளவில் நம்ம போகும்போது நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே டிக்கெட் டு 30 ஓவர் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இப்போ 40 நாடுகள்கிட்ட வந்து நம்மள்ட்ட டெலிகேட்ஸ் இருக்காங்க. அதனால் ஒரே டிக்கெட்டில் நீங்கள் வந்து இந்த நெட்வொர்க்குக்கு வந்து பார்த்து இவங்க கூட பழகி, நாளைக்கு நீங்கள் வந்து துபாய்க்கு போனோன்னு சொன்னாக்கா அங்கே யாரை பார்க்கணும், நாளைக்கு நீங்கள் வந்து யூஎஸ் போனோன்னாக்கா அங்கே யாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த நெட்வொர்க் மூலியமாகவே வந்து உங்களுக்கு முதல் தொடர்பாயிரும். அந்த தொடர்பாகப்பட்டது உங்களுக்கு வியாபாரத்தை அடுத்தது கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு வியாபாரத்துக்கு பலரும் வந்து ஒண்ணு நம்ம இன்வெஸ்ட் தேட போவோம். இல்லாட்டி இன்வெஸ்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் தேடி போவோம். இல்லாட்டி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதனால வந்து இன்வெஸ்ட்மென்ட்க்கும் இங்க வந்து பெரிய வாய்ப்புகள் இருக்கு. பலரும் வராங்க. அதனால இன்றைக்குள்ள டாபிக்கே பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஸ்டார்ட் அப்ப வந்து நம்ம வந்து ஆதரவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதனால வந்து இங்க இன்வெஸ்ட்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. த ஃபோர்த் ஒன் வந்து பிசினஸ் எக்ஸ்பென்ஷன். எப்படி வந்து நம்ம வந்து அடுத்த லெவல்ல வந்து இந்த பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்கு இந்த 4 அவுட்புட்ல வந்து இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. இந்த மாநாட்டை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்னு சொன்னா, இது பெரிய இடமா இருக்கிறதுனால நிறைய பிரேக் அவுட் செக்ஷன் இடம் இருக்கு. அதனால வந்து அரசாங்கத்திலிருந்து வராங்க. இங்க வந்து எக்ஸிபிஷன் பூத் வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து போட்டு அந்தந்த நிறுவனத்துல இருந்து குறிப்பாக நீங்க எது எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வியாபாரத்துல நெட்வொர்க் பண்ண வரவங்களே வந்து ஒரு 50 பூத் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த மாநாடு நிச்சயமா வந்து ஒரு B2B மெகா B2Bன்னு போட்டதுக்கு காரணமே என்னன்னா, நம்ம 15 செக்டரை பிரிச்சிருக்கோம். இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா, நம்ம இறைமதி சார் வந்து வாரம் வாரம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துல 2, 3 இண்டஸ்ட்ரியில வந்து நம்ம ப்ரீ நெட்வொர்க் செஞ்சுட்டு இருக்கோம். அதே போல வந்து அந்த மாநாட்டிலையும் வந்து இண்டஸ்ட்ரி பேஸ் அப்படின்னா 16 இண்டஸ்ட்ரி தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த இண்டஸ்ட்ரி பேஸ் இருக்கும். விமன் அண்ட் யூத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். பிறகு வந்து கண்ட்ரி லெவல்ல உள்ள நெட்வொர்க் சேரும். அதனால வந்து இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளணும்னாக்கா ஒன்று யூ ஹேவ் டு ரிஜிஸ்டர் as a delegate. அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டாப் சர்க்கிள் இருக்கும். நினைக்கிறேன் ராம் அதில் ஷேர் பண்ணுவார். இரண்டாவது வந்து யூ கேன் பி எக்ஸிபியூட்டர். நீங்க வந்து எக்ஸிபியூட்டர் பண்றதா இருந்தா பண்ணலாம். இந்த மூணாவது வந்து யூ கேன் பி அ ஸ்பான்சர் அண்ட் தென் கெட் அ ஸ்டேஜ் டைம். அதுனா ஒரு சின்ன ஸ்பான்சரா நீங்க வந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஸ்டேஜ் டைம் கொடுக்கப்படும். அதனால இந்த மாநாடு நிச்சயமா ஃபாதர் எப்பயுமே சொல்லுவாரு, மலேசியா வந்து குறிப்பா வந்து ஏசியா பசிபிக்கோட நுழைவாயிலாக நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த வகையில மலேசியாவும் சிங்கப்பூரும் நிச்சயமாக தமிழ் சமூகத்துக்கு ஒரு நுழைவாயிலாக இருக்கும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. திரு சரவணன் சின்னப்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்து இந்த உலகெல்லாம் வாழுகிற தமிழர்களை தமிழால் இணைக்க வேண்டும். அவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பல நாடுகளில் வாடுகிறார்கள். மீண்டும் அவர்கள் குடும்பமாக இணைய வேண்டும், இணைந்து சிந்திக்க வேண்டும், சிந்தித்து தன்னுடைய வணிகத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு மிக உன்னதமான சிந்தனையை நமக்கு வைத்து நம் அனைவரையும் ஒருங்கிணைத்திருக்கிற இளிமனப்பினுடைய நிறுவனர் தலைவர் அருட்தந்தை ஜெகத்கிருஷ்ணன் அவர்களை தலைமை வருமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்னை தமிழுக்கும் இணைந்திருக்கிற அனைவருக்கும் சிறப்பாக நம் சமூகத்தினுடைய சமகால பெருமைகளில் ஒருவராக இருக்கிற மாண்புமிகு திரு சசீந்திரன் முத்துவேல் அவர்கள், தமிழர்களினுடைய மிக மதிப்பிற்குரிய ஒரு ஆளுமையாக இருக்கிற திரு பாலா சுவாமிநாதன் அவர்கள், நமது மாநாட்டு குழு தலைவர் சரவணன் அவர்கள், அமெரிக்க நிலப்பரப்பில் ஆளுமை மிக்க ஒரு சமூக சக்தியாக இருக்கிற திரு கால்வெல் அவர்கள், இந்த மாநாட்டிற்காக பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் திரு இறைமதி அவர்கள் உள்ளிட்ட ஜிடான் முயற்சிக்கு தொடர்ந்து முயன்று கொண்டே இருக்கிற நல்ல மனிதர் முருகேசன் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொண்டு, கடந்த சென்னை மாநாட்டின் போது நாம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக சில முயற்சிகள் கவனப்பட்டன. சிலர் மிகச்சிறப்பாக செயல்பட்டார்கள். அதில் நாம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இந்த ஸ்டார்ட் அப் தொடர்பான அரங்குகள் அவைகள் மிக நன்றாக நடத்தப்பட்டன. அது மேலும் ஆழப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற வகையில் இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுகிறது. நேற்று முன்தினம் கூட திருப்பூர் நகரில் நமக்கான ஒரு ரோட் ஷோ நடந்தபோது சென்னை சில்க்ஸ் நிறுவனர் உரிமையாளர்களில் ஒருவரான திரு நந்தகோபால் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்போது எல்லோரும் அது பேசிக்கொண்டதுதான், ஒரு திருப்பூரில் மட்டுமே ஒரு 10 கோடி ரூபாய் முதலீடு செய்யலாம் ஒரு முயற்சியில் என்று இருக்கிறவர்கள் குறைந்தபட்சம் ஒரு 200 பேராவது இருக்கிறார்கள். 2000 கோடி ரூபாய். ஆனால் நம்பிக்கைக்குரிய ஒரு கட்டமைப்பும் அதை நிர்வாகம் செய்யக்கூடிய சீரான ஒழுங்குமுறைகளும் தான் குறையாக இருக்கிறது. The vision and also the
தி ஸ்ட்ராங் கவர்னிங் டீம். வளம் இல்லாமல் இல்லை, வளம் வலிமையாகத்தான் இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என்று அவர் நந்தகோபால் அவர்களும் திருப்பூர் ஐடிசி ஃபார்ச்சூன் அந்த ஹோட்டல் உரிமையாளர் திரு செல்வராஜ் அவர்களும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். உண்மையிலேயே மிகப்பெரிய முயற்சிகளுக்கான வளங்கள் தமிழ் சமூகத்தில் நிறையவே இருக்கின்றன. அதை ஒருங்கிணைத்து ஒரு பூமாலையாக மாற்றுவதற்கான அமைப்பு, ஆளணி, அதைத்தான் நமது ரைஸ் எழுமின் அமைப்பு முயன்று கொண்டிருக்கிறது. படிப்படியாக நாம் முன் செல்வதை கவனிக்கின்றோம், நாமே உணர்கின்றோம். இன்று தென் தமிழகத்துக்கு செல்கின்ற பொழுது திருநெல்வேலியில் யாரும் நினைத்திருக்கவில்லை, ஒரு 2 மாத காலத்தில் 194 மதிப்பிற்குரிய நிறுவனங்களை, அது ஹிண்டாய், டெல்ஃபி, டிவிஎஸ், டாடா எலக்ட்ரானிக்ஸ் போன்ற நிறுவனங்களை ஒரு திருநெல்வேலி போன்ற நகருக்கு கொண்டு வந்து நிறுத்த முடியும். ஒரு நாளிலேயே 5600 பேருக்கு வேலை நியமன ஆணைகள் வழங்க முடியும். இன்னும் 3000 பேர் 2ஆம் சுற்று நேர்காணலுக்கு அழைக்கப்பட முடியும் என்கின்ற அளவுக்கு ஒரு சோஷியல் இம்பாக்ட் உருவாக்க முடியும் என்று நானே நினைத்திருக்கவில்லை. ஆனால் இதற்கெல்லாம் காரணம் கண்ணுக்கு தெரியாமல் நாம் இன்று ஈட்டி வைத்திருக்கிற ஒரு நல்லெண்ணம். தி இன்டான்ஜிபிள் assetworthiness of our organization. People generally seem to believe that we are a good organization. நாம் இங்கு வரும் தொழில் வணிகத்திற்கும் அல்லது பணம் செய்வதற்காகவும் இல்லை என்கின்ற அந்த நம்பிக்கை பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஜாப் ஃபேருக்கு பிறகு ஒரு சிறிய அழைப்பு தான், we would like to coordinate and organize the HR community in India, Tamil Nadu and all around the world. என்னன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு சந்திப்பு வச்சிருக்கிறோம். அதுக்கு 2 நாள்லயே 173 பேர் பதிவு செய்திருக்காங்க. ஆல் HR leaders in big companies here. So we probably are, for that matter, நம்ம அந்த குற்றாலத்துக்கும் திருநெல்வேலிக்கும் இடையில ஒரு நிலம் வாங்கியது, ஒரு 65 ஏக்கர் 70 ஏக்கர் இன்னைக்கு நம்ம பேர்லயே, நம்ம பேருனா ரைஸ் ஈகோ சிஸ்டத்துக்குள்ள இருக்குது. அது சாதிக்க முடிஞ்சிருக்குங்கிறதெல்லாம் இட்ஸ் a clear statement of a growing and self-confident organization. And பினாங் மாநாட்டினூடாக இது இன்னும் வலுப்பெற போகிறது. அண்ட் இந்த வளர்ச்சி பாதையில் to give to itself a very strong ecosystem of or fund that can support startups and other entrepreneurial efforts is very, very crucial. In that way, I'm particularly happy that we have very respectable individuals here, Bala Swaminathan sir, Caldwell or Andigiri, and I see Ganesh Radhakrishnan sir also. Sir, நீங்கள் பேசப்படாத மேடையே இல்லை சார். அந்த தமிழ்நாட்டில் உங்களுக்கு ரசிகர் மன்றமே வர்ற அளவுக்கு நாங்கள் உங்களுக்காக ஊராக உங்களுக்கு உங்கள் பரப்புரையாளர்களாக நாங்கள் இன்னைக்கு இருக்கிறோம். திருப்பூர், ஈரோடு எல்லாருமே யார் இந்த கணேஷ் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நீங்கள் இன்று பேசப்படுகிறீர்கள். And since all you important people are here, and Murugesan brother is also doing a phenomenal job, I would like to acknowledge here Koneshwaran Durgas also. அவங்களுக்கு இந்த ட்ரேட் மிஷன்ங்கிற ஒரு புதிய கான்செப்டை நம்ம கொடுத்துருக்குறோம். எப்படி நாடுகளுக்கிடையே, அரசுகளுக்கிடையே பெரிய பெரிய தொழில் வர்த்தக அமைப்புகளுக்காக ட்ரேட் மிஷன்ஸ் நடத்தப்படுமோ, அப்படி ஒரு நாள் வரணும். அப்படி வரணுங்கிற அடிப்படையில் அந்த ட்ரேட் மிஷனுங்கிறத நீங்க ஷேப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு 8 மணிக்கு 7 மணிக்கு இந்திய நேரம் அவங்களும் ஒரு இது வச்சிருக்காங்க. ஒரு பிரில்லியன்ட் டர்னிங் பாயிண்ட் ஃபார் அஸ். Happy to see Wordsworth also. Once again, everybody, thank you so very much. இந்த முயற்சிக்கு ரைஸ் அமைப்பினுடைய முழு ஆதரவு இல்லை, இது ஒரு முயற்சியாக முன்னெடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் திரு இறைமதி சார் ஒரு relentless effort to build a momentum towards Penang. அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லி வருகின்றேன். வணக்கம். மிக நன்றி ஃபாதர். ஒரு சூறாவளி பயணம் போல தமிழ்நாடெல்லாம் பயணம் செய்து இந்த விளக்க கூட்டங்களை, ரோட் ஷோக்களை நடத்தி வந்தாலும் கூட, எந்த நேரத்தில் எங்கே இருந்தாலும் இது போல நாங்கள் எடுக்கிற முயற்சிக்கு நம்மளோடு இணைந்து அந்த தலைமுறையாற்றி வாழ்த்தி வணங்குகிற
வாழ்த்தி போற்றுகிற அருட்தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மண்ணிடை இருப்பினும் விண்ணிடை வாமனன் போன்று விண்ணிடை வளர்ந்து விரிந்த பார்வையால் தன் இனம் உயர்த்தும் தலைவனை காண்க என்கிற ஒரு சொல், ஒரு கவிதை நான் பிறந்த அந்த கரூர் மண்ணிலே இருந்து ஒரு மிகப்பெரிய அறிவியல் அறிஞராக அறியப்பட்ட, தமிழறிஞராக அறியப்பட்ட வாசை குலந்தசாமி அவர்களுடைய வரி. அதாவது தன்னுடைய நம்ம இருக்கிற மாதிரி தரையில் இருந்தாலும் கூட ஒரு சிலருடைய பார்வை மிக உயர்ந்து உன்னதமாக இருந்து வருகிற ஆபத்துகளை, வருகிற வாய்ப்புகளை நமக்கு காட்டுகிற ஒரு பார்வையாக அந்த பார்வை இருக்கும். அதைத்தான் நம்ம விஷன்னு சொல்லுவோம். தொலைநோக்கு பார்வை உள்ளவர். அதுபோல தமிழ் இனத்திற்காக ஒரு தொலைதூர பார்வையை பார்த்து நம்ம இணைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அதனால்தான் மிக சிறிய தொழில்கள் செய்கிற தமிழர்களாக இருந்தாலும் சரி, மிக மிக பெரிய தொழில்கள் செய்கிற தமிழர்களாக இருந்தாலும் சரி, கணேஷ் ராதாகிருஷ்ணன் இணைஞ்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் பற்றி பேசியிருக்கிறோம். அவர் 3 நிறுவனங்களை கட்டி கொடுத்தவர் என்று சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு தொழில் தொடங்குவதை விட தொழிலை கைமாற்றுவது என்பது மிகப்பெரிய விஷயம். அதை வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிற பலரும் இந்த அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். வேர்ட்ஸ்வர்த் ஐயாதுரை ஆற்றல் அமைப்பினுடைய ரைஸினுடைய தலைவர், அமெரிக்க பரப்பினுடைய தலைவர் இங்கே இணைஞ்சிருக்கிறாங்க. கால்வெல் பேச போகிறாங்க. கணேஷ் ராதாகிருஷ்ணன் இணைஞ்சிருக்கிறாங்க. அதுபோல் பலரையும் ஒருங்கிணைத்திருக்கிற அவர், அதுபோல் நம்ம சாதாரண மனிதனிலிருந்து மிகப்பெரிய அரசு துறையில், தலைமை துறையில் தமிழர்கள் எங்கு இருந்தாலும் அவர்களை அழைத்தால், அருட்தந்தை அழைக்கிறார் என்று சொன்னால் நிச்சயம் அவர்கள் நம்மோடு இணைந்து நமக்கு ஆதரவு அளிக்கிற அந்த இதையும் நாங்கள் பார்க்குறோம். அந்த வகையில் அருட்தந்தை அவர்களுக்கு நன்றி. அடுத்து அதிக காலம் நீட்டாமல், ஏனென்றால் இப்போ நம்ம இணைந்திருக்கிற நேரம் பல்வேறு மக்களுக்கும் பல்வேறு. இங்கே 7:30 மணி, இந்தியாவில் 8 மணி ஆயிடுச்சு, இந்தியாவில் 5:30. இதே பாலாசாமிநாதன் இணைந்திருக்க அந்த இடத்துல 7 மணி, 8 மணி. கால்வெல் இருந்திருக்கிறது 7 மணி காலை. நமக்கு சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறது இப்போ இருந்து 2 மணி நேரம் கூட்டிங்க 10 மணி. இரவு 10 மணிக்கும் கூட முக்கியமான கொரியாவிலிருந்து மருத்துவர்கள் வந்திருந்தாலும் கூட அவர்களை விருந்துபசாரம் செய்து முடித்து நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இன்றைய சிறப்பு விருந்தினர் அருட்தந்தை அவர்கள் சொன்னது போல சமகாலத்தின் தமிழினத்தின் மாபெரும் பெருமை சசீந்திரன் முத்துவேல் அவர்கள். மலேசியாவில் ஒரு மேலாளராக பணிபுரிந்து பின்பு பப்புவா நியூ கினியா என்ற நாட்டுக்கு ஒரு மேலாளராக அங்கு சென்று பின்பு வேலை பார்த்த அந்த நிறுவனத்தையே வாங்கி ஹமாஸ் ட்ரேடிங் பிரைவேட் லிமிடெட்ங்கிற அந்த நிறுவனத்தை கட்டமைத்து ஒரு பெரிய குழும நிறுவனமாக அதை மாற்றி அங்குள்ள மக்களுக்கு உதவி செய்கிறோம் என்று அவர் பள்ளிகளுக்கான உதவிகள் செய்ய தொடங்கிய போது மக்கள் தனக்கான தலைவன் கிடைத்து விட்டான் என்ற எண்ணத்தோடு அவர்களை தன்னுடைய இனக்குழுவுக்கு தலைவராக, சீஃப் ஸ்வரான்னு சொல்லுவாங்க, 840 மொழி பேசுகிற மக்கள் அந்த பப்புவா நியூ கினியாங்கிற எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பப்புவா நியூ கினியாங்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற ஒரு 22 மாநிலங்கள் கொண்ட ஒரு நாடு. கிட்டத்தட்ட 11 மில்லியன், அதில் 1 கோடி 1.25 கோடிக்கு பக்கத்தில் மக்கள் வாழ்கிற கூட. அந்த 1.25 கோடியிலே 840 மொழி பேசுகிற இனம் மக்கள் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் எவ்வளோ பேர் இருப்பாங்க. இப்போ ஒரு தொகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இனத்தை சேர்ந்தவங்க ஒரு 4-5% தான் இருப்பாங்க. ஒரு எலெக்ஷன் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, எலெக்ஷனில் போட்டு ஜெயிக்கிறவங்க அதிகபட்சம் ஒரு 6% வச்சு ஜெயிக்கிற மாதிரி வரும். அதனால் எலெக்ஷன் முறையே மாற்றி ஒவ்வொருத்தரும் 3 பேருக்கு வாக்களிக்க வேண்டும். இப்படி 5% முதல் ரவுண்டு எடுத்தாலும் அடுத்த ரவுண்டுன்னு சொல்லி யார் இப்படி முதல் வாய்ப்பு, 2வது வாய்ப்பு அப்படி கூட்டி ஒரு ரிகர்சிவாக அந்த வாக்கு எண்ணிக்கையை வந்து யார் 51% அதிகமாக போகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த பதவிங்கிற அளவுக்கு ஒரு கடினமான வாக்கு முறையை ஏற்படுத்துகிற அளவுக்கு பிற இன மக்கள் வாழ்கிற அந்த பகுதியில் ஒரு இனத்துக்கு தலைவராக மாறுறது மட்டும் 2012ஆம் ஆண்டிலிருந்து ஒரு போட்டியிடும் பொழுதே எம்பியாக போட்டியிடும் பொழுது நீங்கள் கவர்னருங்கிற பதவிக்கு போட்டியிடலாம். கவர்னருங்கிறது இப்போ எப்படி நம்ம இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் முதல்வர் என்று சொல்லுகிறோமோ, அங்கே இருக்கிற 22 மாநிலங்களில் ஒரு மாநிலம் வெஸ்ட் நியூ பெர்டன், அதனுடைய தலைநகர் கிம்பே. அங்கே இருக்கிற கவர்னராக அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக 3 முறை, ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை 2012, 2017, 2022 3 முறை ஹேட்ரிக் என்று சொல்வார்களே அந்த அளவுக்கு அந்த பணியை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். ஒரு தமிழர் பெயரில் ஒரு ஸ்டேடியம் இருக்குன்னா முத்துவேல், சசீந்திரன் முத்துவேல் ஸ்டேடியம் தேடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியத்து படத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த கிம்பேங்கிற நகரத்தில் இருக்கிற அந்த படம். அதுபோல் பல்வேறு நமக்கு ஒவ்வொரு முறையும் நமக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிற. சென்ற முறை மலேசியாவில் 2023 கோலாலம்பூரில் நடந்த அந்த மாநாட்டுக்கு நேரடியாகவே வந்து அந்த இனாகுரல் செரமனியில் நம்ம கலந்துக்கிட்டு ஆதரவு தந்தவர். இந்திய அரசாங்கம் அவருக்கு 2014ஆவது ஆண்டு பிரவேசி பாரதிய சமன்கிற என்ற விருதும் பத்மஸ்ரீ விருதும் கொடுத்து அவர்களை கௌரவித்திருக்கிறது. அவ்வளவு சிறப்பு மிக்க பத்மஸ்ரீ
மாண்புமிகு சசீந்திரன் முத்துவேல் அவர்களை தன்னுடைய சிறப்புரை வழங்குமாறு, தலைமை உரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மை அப்பாலஜிஸ். ஏன்னா இப்போ நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி வேற வேற நாட்டில இருந்து இதில் கலந்துட்டு இருக்காங்க. அவங்களும் பேசணும். பட் இங்கே 10 மணி ஆயிடுச்சு. எனக்கு இன்னொரு ஒரு முக்கியமான அலுவல் வேற இருக்கு. அதனால நான் முடிந்த அளவு நான் கலந்துக்கிறேன். பட் நான் இது பேசி முடிச்சுட்டு நான் ஒரு மீட்டிங்காக போகணும். பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2018 இந்த எழுமின் அமைப்பு தொடங்கி இப்போ 2025 ஆயிடுச்சு. இது வரைக்கும் 14 ஒரு அமைப்பு ஏற்படுத்தி நடத்துறதுங்கிறது வந்து கஷ்டமான ஒரு 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 சாதாரண வேலை இல்லை. இதை வந்து நம்ம ஃபாதர் அருட்தந்தை ஜெகத் கஸ்பார் அவர் மற்ற இப்போ இறைமதி இவங்க தத்தோ சரவணன் எல்லாரும் கூட சேர்ந்து இதை ஆரம்பிச்சு இன்னைக்கு 14 மாநாடு வரைக்கும் நடத்தியிருக்கீங்க. 10,000 உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பு. அது மாதிரி 40 நாடுகள்ல பறந்து விரிஞ்சிருக்கு இந்த உறுப்பினர்களோட வியாபாரங்கள், அவங்க தொழில், அவங்க குடும்பம் எல்லாம் இந்த 40 நாடுகள்ல இருக்கு. இதை வச்சு இப்ப எப்படி தமிழர்களுக்கு வந்து உதவலான்னு சொல்லி எப்படி இப்ப நீங்க இப்ப தத்தோ சரவணன் அவங்க சொன்ன மாதிரி இப்ப லண்டன்ல இருந்தீங்கன்னா அங்கிருந்து அமெரிக்கா போனா அங்க யாரும் நீங்க மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலயுமே இந்த அமைப்பு இருக்கு. கொரியால போனா கூட இந்த அமைப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஒரு படிச்சா போய் ஒரு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத விட்டு எப்படி வந்து மக்களுக்கு வந்து அந்த தொழில் ஆர்வத்தை தூண்டுறதுன்னு சொல்லி இந்த அமைப்பு வந்து மிக சிறப்பா செயல்பட்டுட்டு வருது. இது அதுவும் இத்தனை வருஷமா தொடர்ந்து நம்ம ஃபாதர் சொன்னது போல we can sense it. இது அவங்களோட எஃபர்ட், டெடிகேஷன் எல்லாமே வந்து லைக் மிஸ்டர் எரேமதிஸ் ரிலன்ட்லெஸ் எஃபர்ட். அவங்க மட்டும் இல்லை, எல்லாம் தத்தோ சரவணன், அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஃபெட்னா அமைப்போட முன்னாள் பிரசிடென்ட் அவங்க திரு பாலா சாமிநாதன், திரு கால்வெல் நம்பி, அப்புறம் இந்த GTAN G10 குளோபல் தமிழ் ஏஞ்சல் நெட்வொர்க்கோட பிரசிடென்ட் மிஸ்டர் அரம் முருகேசன், இப்போ நீங்க ஒரு பேர் சொன்னீங்க மிஸ்டர் கணேஷ் ராதாகிருஷ்ணன். எல்லாரோட எஃபர்ட் இருக்கு. நீங்க மன்னிக்கணும், நிறைய பேர் இருந்திருப்பீங்க. நான் எனக்கு எல்லாரையும் பரிச்சயம் இல்லாதனால நான் தெரிஞ்ச பெயர்களை மட்டும் நான் சொல்றேன். பட் இது வந்து ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். யாருன்னு இல்லை, எல்லா உறுப்பினர்களுக்கும் அவங்களுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள எல்லா மாநாடுக்கும் அழைச்சி அவங்களுக்கு அங்க இருக்கிற வியாபார வாய்ப்புகள் எல்லாத்தையும் சொல்ல வச்சு இப்போ என்னை மாதிரி ஆளுங்களையும் கூப்பிட்டு ஒவ்வொரு தடவையும் இப்போ எங்க கண்ட்ரில என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அந்த இதெல்லாம் சொல்ல வச்சு ஸோ அவங்களையும் இப்போ எல்லாரையும் ஒவ்வொரு நாட்டுக்கும் என்னென்ன தொழில் அமைப்பு இருக்குங்கிறத வந்து இந்த ஒரு அமைப்பு வந்து எல்லாருக்கும் அவங்களோட 10,000க்கு மேற்பட்ட அந்த உறுப்பினர்களுக்கு வந்து நீங்க கொடுக்குறீங்க. அதை போன மாநாடு நான் கோலாலம்பூர்ல நான் அட்டன் பண்ணிட்டு இருந்தப்ப நிறைய அரசு நிறுவனங்கள் அங்க இருக்கிற ஸ்டேட் ஓன் என்டர்பிரைசஸையும் கூப்பிட்டு எப்படி வந்து ஒரு தொழில் தொடங்கலாம், இல்லை மலேசியால எப்படி கம்பெனி ஆரம்பிக்கலாம், இல்லை அங்க என்னென்ன மேனுஃபேக்சரிங் ஹப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க என்ன ஒரு கவர்மெண்டோட சப்சிடிஸ் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் ஒரு கனெக்ட் பண்ற ஒரு மாநாடா தான் நான் பாக்குறேன் இது. அதனால இந்த மாநாடு வந்து மேல மேல சிறக்கணும். இது எல்லாருக்கும் இப்ப இந்த கல்வியோட நோக்கம் என்னன்னா ஹியூமிலிட்டிங்கிற மாதிரி இந்த மாநாட்டோட நோக்கமும் ஹியூமிலிட்டி தான். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல மட்டுமே செயல்பட்டு இருக்கிற அத்தனை இந்த அத்தனை அந்த 40 நாடுல இருக்கிற அத்தனை அந்த எழுமின் அமைப்போட தலைவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இது இப்ப நம்ம பாப்பா நியூகினில நான் சொன்ன மாதிரி ரொம்பவும் அறியப்படாத நாடா இருந்தா கூட இப்ப பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு போயிட்டாங்க. அப்படியும் இன்னும் நிறைய பேருக்கு பாப்பா நியூகினினா தெரியல. இப்ப நிறைய பேர் வர்றாங்க. முன்ன மாதிரி இல்லை. இப்ப நிறைய மைனிங் கம்பெனிஸ் வந்து இங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. பெட்ரோலியம் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ் வந்து வர்றாங்க. உலகத்துல எங்கெங்கேயோ சண்டை நடந்துட்டு இருந்தா கூட பாப்பா நியூகினிங்கிறது ஒரு சேஃபஸ்ட் டெஸ்டினேஷன். அது மாதிரி இந்த 3 லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்து வெரி டிஸ்டிங்க்ட். இப்போ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவர்மெண்ட் இல்ல பார்லிமெண்ட், அப்படி இந்த ஜுடிஷியரி, இது எல்லாமே இப்போ உங்களோட ஒரு தொழில் தொடங்குறதுக்கு உங்களோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருந்தா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்ப நீங்க உங்க டாக்குமெண்ட்ஸ் லீகலி கரெக்டா இருந்தா நீங்க தான் அதுக்கு அதுல நீங்க வெற்றி பெறுவீங்க அந்த மாதிரி. அதனால எந்த ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் கிடையாது. நிறைய இந்தியன்ஸ் வந்து இங்க தொழில் தொடங்கி மிகப்பெரிய அளவுல அவங்க வெற்றி பெற்று இருக்கிறாங்க. அது மருத்துவத்துறையா இருக்கட்டும்,
இல்லை ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் மாதிரி ஒரு இந்த ப்ராடக்ட்ஸ் விற்கிறதா இருக்கட்டும், இல்லை ஈவன் மேனுஃபேக்சரிங் மேட்ரஸ் அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுற தொழிலாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து நல்ல வெற்றி பெற்று தான் இருக்கிறாங்க. எனக்கு என்னன்னா, இப்போ எல்லாரும் வந்த உடனே ஒரே வாரத்தில் வந்துட்டு அந்த கம்பெனி தொடங்கின அடுத்த வாரமே ஏதாவது செய்ய முடியுமானா டக்குன்னு செய்ய முடியாது. அதுக்கு நீங்க ஒரு 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 வித்ஸ்டாண்டிங் பவர் இருக்கணும், முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அப்ப கண்டிப்பா இந்த நாடு வந்து வி கால் இட் அஸ் லேண்ட் ஆஃப் லைக் இட்ஸ் அ பேரடைஸ். அந்த மாதிரி இன்னும் வந்து பல பல வளங்கள் நிறைந்த இந்த நாடு, அது மைனிங் துறையாகட்டும், இல்லை பெட்ரோலியம் ஆகட்டும், இல்லை விவசாயத்துறையாகட்டும். அதனால நிறைய வாய்ப்புகள் வந்து பாப்பா நியூகினில இருக்கு, நம்ம ஃபிஜில இருக்கு, சாலமன் ஐலண்ட்ஸ்ல இருக்கு, இந்த வனவாத்துங்கிறது ஒரு குட்டி கண்ட்ரி அதுல கூட இருக்கு. ஏன்னா அவ்வளவு சீனர்கள் வந்து சைனீஸ் வந்து இந்த இந்த நாட்டோட மூளை முடுக்கெல்லாம் அவங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு பொட்டன்ஷியல் அவங்க பண்றாங்க. மொத்த பசிபிக் கண்ட்ரீஸ்லயே பண்றாங்க. அப்கோர்ஸ் இப்போ ஒரு இந்தியா மாதிரி ஒரு பாப்புலேஷன் வந்து நம்ம கிட்ட கிடையாது. இப்போ இருக்கிறதுல நம்ம மிஸ்டர் இறைமதி சொன்னது போல ஒரு 1.25 கோடி அவ்வளவுதான் இருக்கும். ஒரு 12 to 15 மில்லியன் பாப்புலேஷன் அந்த அந்த அளவு தான் இருக்கும். ஆனா நிறைய வாய்ப்புகள் நிறைந்த நாடு. இங்க பாப்பா நியூகினி வந்துட்டா இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி அடுத்து ஆஸ்திரேலியன் மார்க்கெட்ஸ்க்கு உள்ள போறது. அதனால எப்பயுமே பிஎன்ஜி வந்துட்டு நிறைய படிச்சவங்க எல்லாம் கூட ஒரு ஸ்கில்டு மைக்ரேஷன்ல ஆஸ்திரேலியா போகணும்னு நினைச்சா பிஎன்ஜில ஒரு 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணாங்கனாலே அடுத்து அங்க போறதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாநாட்டுக்கு நிறைய பல பேர் நீங்க வந்து இதுக்கு உதவி செஞ்சு இதை நடத்திட்டு இருக்கிறீங்க. அது மாதிரி ஃபாதர் கஸ்பர் தமிழ்நாடு முழுக்க நீங்க சொன்ன மாதிரி சுற்றுப்பயணம் செஞ்சு இதை மேலும் மேலும் இந்த இந்த எலுமின் அமைப்பை பத்தி மற்றவங்களுக்கும் சொல்லி அவங்களுக்கும் வந்து என்ன ஒரு தொழில் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது போக இப்ப அடுத்து நீங்க பினாங்ல நடக்கிற மாநாட்டிலே எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு பூத்ஸ் வந்து இப்போ ஆல்ரெடி சோல்ட். அது மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வர போறாங்க. அப்புறம் ஆல்மோஸ்ட் லைக் அகெயின் எல்லா மெம்பர் கண்ட்ரீஸும் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. என்ன தேதி வந்து 15 ஆகஸ்டா இருக்குது. நான் இது வரைக்கும் இங்க பிஎன்ஜில வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவோம், அது மிஸ் பண்ணதில்லை. அதுவும் போக இப்போ புது ஹை கமிஷனர் வேற வர்றாரு. நான் ஏற்கனவே கமிட் பண்ணியிருக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்க்குறேன். அப்படி என்னால் அந்த இதை ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி அதுக்கடுத்து ஒரு நாள் வர முடியுமா நான் பார்க்குறேன். அப்படி முடியலைன்னா கோவிச்சுக்காதீங்க. பட் எனக்கு அந்த மாநாடு சிறப்பாக நடைபெறணும். எனக்கு அந்த மாநாடு நல்லா நடைபெறதுக்கு வந்து என்னோட நல்வாழ்த்துக்கள். அது மேல மேல பலருக்கு வந்து பல வாய்ப்பையும் கொடுத்து அது ஒரு வெற்றி மாநாடா அமையணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை வணங்கி உங்க இந்த இந்த ஒரு கான்ஃபரன்ஸும் ஹேவ் டு பி சக்சஸ்ஃபுல். நீங்க எல்லாருக்கும் வந்து அந்த தொழில் வாய்ப்பை வந்து எடுத்துட்டு போய் கொடுக்கணும். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒருத்தவங்க வந்து படிச்சுட்டு வேலைக்கு தான் போகணும்னு இல்லாம அவங்களால தொழில் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போறீங்க. ஏன்னா நம்ம கல்வி அமைப்பே அப்படிதான் இருக்குது இன்னைக்கு. எப்படி வந்து இந்த டிகிரி படிச்சா இந்த வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி நம்ம குழந்தைங்களை வளர்க்குறோம். ஆனா இப்ப இந்த இந்த மாநாடு மூலமா பல இளைஞர்களையும் நீங்க வந்து தொழில் செய்வதற்கு தொழில் செய்யும் ஆர்வத்தை வந்து தூண்டுற மாநாடா இது அமையும் நம்பி இந்த மாநாடு வந்து விஷ் ஆல் தி சக்சஸ் ஃபார் இந்த பினாங் மாநாடு 15வது மாநாடு. அது மாதிரி ஆல் ஃபியூச்சர் கான்ஃபரன்சஸ் ஆல்சோ மாநாடு ஆல்சோ வந்து டு பி ப்ரே தட் the good Lord will bless all the future conferences also. அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வாழ்த்தி வணங்கி நான் விடைபெற்றுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. மிக்க நன்றி. மாண்புமிகு பத்மஸ்ரீ சசீந்திரன் முத்துவேல் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அவர் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர், கவர்னர், அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதியினுடைய எம்பி, பார்லிமெண்ட்ல இருக்கிறவர். அது மட்டும் இல்லை, he was a minister, cabinet minister for state-owned enterprises and public investments. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு மிக பொருத்தமான ஒரு சிறப்பு விருந்தில் தான் அழைச்சிருக்கிறோம். அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை, அரசு முதலீடுகளையும் நிர்வகிக்கும் துறையின் மத்திய அமைச்சராக இருந்தவர். அது மட்டுமில்லை, அவருடைய துணைவியார் தான் பப்புவா நியூகினியாவுடைய எலுமினாவுடைய தலைவர். அந்த வகையில் எங்களுக்கு 2 வாக்குகள் அங்கேயே இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அந்த எலுமினா அமைப்பையே அவங்க தலைமையேற்றுக்கிறதுக்கு ஏற்றுக்கிட்டு அந்த செயல்பாடுகள் தொடர்ந்து ஒருங்கிணைச்சிட்டு இருக்காங்க. ஸோ திருமதி சுபாஷ் சசீந்திரன் அவர்களையும் பற்றி இப்போ நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்.
ஐயா நன்றி. ரொம்ப எவ்வளவு முக்கியமான சூழல்ல நீங்க இணைஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். விருந்தினர்களோட கொரியாநாட்டிலிருந்து தேங்க்யூ. வந்திருக்க மருத்துவ விருந்தினர்களோட இருந்தாலும் கூட எங்கள சந்திச்சு பேசணும், இந்த வாழ்த்தணும் அப்படிங்கிற மனமார்ந்து வாழ்த்தியிருக்கிறேன். முடிந்த வரைக்கும் ஆகஸ்ட் 15 அங்க முடிச்சுட்டு 16 வந்துடுங்க. நிச்சயமா காத்திருக்கிறோம் உங்களுக்காக. மிக்க நன்றிங்க. உங்களுடைய ஆதரவுக்கும், தொடர்ந்து கொடுக்குற ஆதரவுக்கும், அம்மையார் அவர்களுடைய ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி. அவர்கள் சொன்னது போல பல்வேறு நாடுகள் வந்து இங்கே அணைஞ்சிட்டு இருக்காங்க. நீங்கள் சுவிட்சர்லாந்தில் போன வருஷம் மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்திய டாக்டர் ஸ்ரீ ராசமாணிக்கம் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. இமித்தியாஸ் அவர்களும் திரு ஆண்டிகிரியானா அவர்கள்லாம் இந்த ஆற்றல் அமைப்பினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அவங்களாம் இணைஞ்சிருக்கிறாங்க. சிங்கப்பூர்லேருந்து நிறைய நேரம் பார்க்குற திரு கலையரசு அவர்கள் பல்வேறு இடத்துல பெங்களூர்லேருந்து திருப்பூர்லேருந்து திரு சங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கத்தையும் கூறி இந்த நிகழ்வினுடைய உரிமையாளர் என்று பார்த்தீங்கன்னா ஜீட்டான்கிற அமைப்பு தான். இந்த அமைப்பு நான் ஒருங்கிணைப்பு தான் செய்யணும் தவிர இந்த நிகழ்வுக்கு முதல் உரிமை ஜீட்டானுங்கிற அமைப்பு. ஜீட்டான்கிறது புதிதாக தொடங்கப்பட்ட தொழில் முதலீடு செய்பவர்களை ஒருங்கிணைக்கிற ஒரு அமைப்பு. குளோபல் தமிழ் ஏஞ்சல்ஸ் நெட்வொர்க் அதனுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற அறம் முருகேசன் என்ற தன்னுடைய பெயருக்கு முன்பு ஒரு அறம் என்கிற பெயரை வைத்திருக்கிற அவர் அடிப்படையிலே மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியிலே கட்டுமானத்துறையிலே பொறியாளராக இளங்கலை பட்டம் பெற்று திரும்ப சிங்கப்பூரில் நான்யாங் பாலிடெக்னிக்கில் ஒரு அட்வான்ஸ் டிப்ளமா பெற்று சிங்கப்பூரில் உள்ள கஜிமா ஓவர்சீஸ்ங்கிற நிறுவனம், சாம்சங் இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் போன்ற பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிந்து ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸினுடைய சிஇஓ ஆகவும் அறம் ரியாலிட்டின்னு தன்னுடைய சொந்த நிறுவனத்தினுடைய அதோட தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கிறார். அது மட்டுமல்ல சைபர் சிட்டிங்கிற மிகப்பெரிய நிறுவனம், கிட்டத்தட்ட 30 ஏக்கரில் 2000 வீடுகளை கட்டி கொண்டிருக்கிற அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓவாக இருக்கிறாங்க. அவர் 2006 அருட்தந்தை அவர்களுக்கு தொடர்போடு இருக்கிற ஒருவர். எலிமென் உருவாவதற்கு முன்பே அருட்தந்தை அவருக்கு நட்பாக இருந்தவர். அந்த வகையில் ஒரு பழைய பாலியகால நண்பர்னு சொல்லணும். 2018 எலிமென் தொடங்கிய போது அதிலிருந்து பயணிக்க துவங்கியவர். இருந்து பல்வேறு நற்செயல்களையும் புரிந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தனி மனிதராக கோட்டகிரிங்கிற ஒரு மலைவாழ் மக்களுக்கு மட்டுமே ஒரு நம் சந்தை என்கிற நிறுவனத்துக்காக 60 லட்சம் ரூபா முதலீடு செய்திருக்கிறார். ஒரு சமூக நிறுவனமாக செயல்படுகிற அந்த நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, அந்த மலைவாழ் மக்களுடைய பொருட்களை மிகச்சரியான விலை கொடுத்து வாங்கி அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை அவர்களுடைய வாழ்வை சிறப்பாக ஆக்கிற ஒரு நல்ல செயலை அவர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நேட்டிவ் லீடுங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கிறது. சிவராஜா ராமநாதன் அவர்கள் முன்பு நடத்தி கொண்டிருந்த டிரான்சிம் சேர்மனாக இருக்கிறாங்க இப்போ அரசு துறையில். அவர்கள் நடத்தி அந்த நிறுவனத்திலும் இவர் பல்வேறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு முதலீடு செஞ்சுருக்கிறாங்க. அந்த வகையில் மிகவும் இந்த பணிக்கு மிகவும் பொருத்தமான அவர்கள். அவரோடு நேட்டிவ் லீடருடைய முக்கிய பொறுப்பாளராக இருக்கிற வேதா அம்மையார் அவங்களும் அணிஞ்சிருக்காங்க. இருவரும் சேர்ந்து அந்த அமைப்பு பற்றி நமக்கு விளக்க இருக்கிறாங்க. அறம் முருகேசன் அரங்கம் உங்களுக்கு. தேங்க்யூ. என்னோட வேதாவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களும் லேட்டர் பார்ட் ஆஃப் திஸ் டிஸ்கஷன் வித் ஹர். இந்த கான்ஃபரன்ஸுக்கு வர்றதுக்கான முக்கியமா ஸ்டார்ட் அப் எப்படி ப்ரமோட் பண்ண போறோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம், பண்ண போறோம் அப்படின்றத ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. ஃபாதரோடைய முக்கியமான குறிக்கோள்கள்ல ஒன்று அந்த ஆண்டர்பிரனர்ஸோடைய ஒரு கனெக்டிங் பிரிட்ஜா நம்ம இருக்கணும். மார்க்கெட்டுக்கு மட்டும் இல்லாம ஃபைனான்ஸுக்கும் ஃபண்டுக்கும் நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கோட ஒரு வருடங்களுக்கு முன்பு பேசியதனுடைய வெளிப்பாடு தான் இந்த G10 குளோபல் தமிழ் ஏஞ்சல் நெட்வொர்க் அப்படிங்கிறது. இங்க நாங்க பிரத்யேகமா என்ன பண்றோம் அப்படின்னா, ப்ரீசீட் அண்ட் சீட்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க கான்செப்ட் வச்சிருப்பீங்க, ஐடியா வச்சிருப்பீங்க, உங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு அடுத்த ஸ்டெப் போறதுக்கு கைடன்ஸ் இருக்காது, ஃபண்ட் இருக்காது. இப்போ நாங்க என்ன பண்றோம்னா, இப்போ ரைஸை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைஸ்ல வந்து யூ ஹேவ் ஐடி பீப்புள் ஆன் ஒன் சைடு அண்ட் ஃபைனான்ஸ் பீப்புள் ஆன் தி அதர் சைடு, கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்புள், ரியல் எஸ்டேட் பீப்புள், லாஜிஸ்டிக் பீப்புள். நம்ம ராசமணிக்கம் ஐயா மாதிரி இருக்காங்க, நம்ம சரவணன் சின்னப்பன் மாதிரி மொத்த மலேசியாவும் கைக்குள்ள வச்சிருக்க ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்ல. இவங்களுடைய கம்பைன்டு ஸ்ட்ரென்த்தை எப்படி நம்ம தமிழ் மக்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் அப்படின்றதனுடைய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் G10, குளோபல் தமிழ் ஏஞ்சல் நெட்வொர்க்ன்றது. I'm blessed to have been assigned by Father to coordinate. I'm not a president of this. I'm a ஒருங்கிணைப்பாளர் of this G10. அப்படின்றது ஃபாதர் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் மீட்டிங்ல சொல்லும் போது ஃபாதரோட மேம்பாய் குதினா குதிக்கக்கூடிய ஆளு, அதில் ஃபாதர் சொல்லும் போது மறுப்பு சொல்லாம எடுத்துக்கிட்டேன் அதை. இதுல ஏர்லியர் நம்மளுடைய
முக்கியமான நோக்கமே இந்த ஸ்டார்ட் அப்புக்கு உண்டான ஃபண்டு, மென்டர்ஷிப், தேவையான நாலேஜ், அது மட்டும் இல்லாம when they are ready with the go to market ஸ்டேஜ் இருக்கும்போது அவங்களுக்கு குளோபல் மார்க்கெட்டோட இப்போ இந்த பக்கம் பாலசுவாமிநாதன், கால்டுவெல், வேட்ஸ்வர்த், நம்ம கணேஷ் ராதாகிருஷ்ணன் சார் அங்கிருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் ஈஸ்ட்ல இப்போ பிஎன்ஜில சார் சசீந்திரன் சார் பேசினார். பிஎன்ஜி ஆஸ்திரேலியன் மார்க்கெட்டு, மலேசியன் மார்க்கெட்டு, சிங்கப்பூர் மார்க்கெட்டு ரீச் பண்றக்கூடிய எல்லாத்தையும் உருவாக்குறது தான் G10. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபண்டிங் யூ அலோன். We'll fund you, we'll mentor you, we'll guide you, and we will also open the global market for you. இதாங்க global in nutshell G10 உடைய primary responsibility. இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாவோஸ்ல அனௌன்ஸ் பண்ணோம். ஜனவரி மாசம் சென்னையில நடந்த ரைஸ் கான்ஃபரன்ஸ்ல வி கண்டக்டட் அ பிச் ஃபெஸ்டிவல் ஃபார் அ டே. அதுல கொஞ்சம் பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம். ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்கள வி ஹவ் டேக்கன் டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆல்சோ. நீங்க ஸ்டார்ட் அப் சிங்கம்னு ஒரு விஜய் டிவியில போட்டிருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. வி டுக் சம் பீப்புள் டு தட் ஸ்டார்ட் அப் சிங்கம் ஆல்சோ. அவங்க அங்கே வந்து ரொம்ப ப்ராமினன்ஸ் கிடைச்சு தே காட் அடிஷனல் ஃபண்டிங் ஆல்சோ. ஸோ டு மேக் இட் எ நட்ஷெல், we are providing a platform for a seed and pre-seed people. We have not gone to the growth stage yet. Growth stage could be maybe 2 years later. அவங்களுக்கு ஃபண்டிங், மென்டரிங், கைடன்ஸ், நாலேஜ் ஷேரிங் அண்ட் ஆல்சோ we provide மார்க்கெட்டிங். இப்போ இந்த லாஸ்ட் ஜனவரியில நம்ம கண்டக்ட் பண்ண செமினாரோட அவுட்புட்டை பத்தி ஐ ரெக்வெஸ்ட் மிஸ் வேதா டு கிவ் அவுட்லைன். வேதா, over to you. Yes, sir. Am I audible, sir? Yeah, you're audible and you are not seen. Yes, sir. I told you last time I had. I'm sorry to everyone because I had dengue and rashes over my body. So I'm really not comfortable for now, but I'm all right. Okay. So, All right. Vanakkam, Father. Vanakkam, everyone. Please excuse my broken Tamil. நான் தமிழ் ஆள் தான், ஆனா நான் கொஞ்சம் கோர்வையா பேசணும்னா இங்கிலீஷ்ல தான் சார் வரும். So I'm really happy to see Handagiri sir and Wordsworth Ayadare sir and Ganesh Radhakrishnan sir, whom I've been talking regularly to, and they are one of my great mentors. So again, Murugeshan sir, who guides me in everything. In the opportunity கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப thanks sir. So native leadல வந்து we are not competitors to anybody. We want another native lead னப்போ G10 வந்து கரெக்டா அமைஞ்சது and for global Tamil. So நம்ம லாஸ்டா நடந்த meeting during Jan 9, 10, 11ல 10th அன்னைக்கு we had this startup pitch event. அதுல வந்து 27 ஸ்டார்ட் அப் பங்கேற்றிருந்தாங்க. அதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் டாப் 10ல வந்துட்டு மைட்டி பென், இட்செல்ஃப் ஆட்டோமேஷன், டிபாட்டிக்ஸ் எல்லாம் நல்ல லெவல்ல இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ஷன் இருந்திருந்தாலும் இந்த ஸ்டார்ட் அப் சிங்கமோடைய ஈவெண்ட்லயும் எங்களோட நேட்டிவ் லீட்லயும் we were not able to take it for investment because they were not incorporated in தமிழ்நாடு. ஆனா அதை தவிர்த்து அடுத்து 6-7 பொசிஷன்ல இருந்த வாட்சன் என்விரோடெக், ரியூட் டெக்னாலஜிஸ், பாமரா, உரு கஸ்டம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சாக்கடில், பேபிமோர், காய்கறி வெஞ்சர்ஸ், ஸ்ரேயா கோல்ட் பே அண்ட் மைண்ட் அண்ட் கோ கம்பெனில இந்த சீசன்ல உரு, சாக்கடி, பேபிமோர், ஸ்ரேயா கோல்ட் வெஞ்சர்ஸ், மைண்ட் அண்ட் கோ கம்பெனிக்கு ஃபண்ட் கிடைச்சிருச்சு, பாமராவும் இன்க்ளூட் பண்ணி. இதுல எங்களுடைய ஸ்டார்ட் அப் வந்து உரு தான். இங்கேதான் கோ குளோபல் தமிழ்ல தமிழ் சார்ந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இது பண்ணி அங்க சூஸ் பண்ண உரு கஸ்டம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வந்து எங்களோட ஸ்டார்ட் அப். பிகாஸ் இந்த மாதிரி மியூசிக், தமிழ் கல்ச்சர், ஹெரிட்டேஜ் இதுக்கு ரிலேட்டடா வந்து ரொம்ப ரேர் பீப்புள் நம்மளால வந்து அதுக்கு இன்வெஸ்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். பட் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு ரிசோர்ஸ் கனெக்ட் கொடுத்து இளையராஜாவோட இது வரைக்கும் போயிட்டு தென் இங்க சென்னையில வந்து ரசிகா ரஞ்சினி சபான்னு இருக்கு, அவங்களுடைய என்டையர் சபாவோட இதுக்கு வந்து தே வில் கிவ் யால் அஸ் sovereign. அந்த மாதிரி பிளேசஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. He went and met கனிமொழி மேம் அண்ட் அங்க வச்சு அவங்களுக்கு அந்த இது கொடுத்து ஸோ இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங் அக்ராஸ் தட் நம்ம நாட்டுல உருவான நம்ம தமிழ் சார்ந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வேர்ல்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பை வந்து நம்ம கோ குளோபல் தமிழ்நாடு தான் எடுத்தோம். அதுக்கு G10 தான் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதே மாதிரி பாமரா இஸ் த செகண்ட் ஸ்டார்ட் அப். ஏன்னா தூத்துக்குடியில உடன்குடியில இருக்கிற
இந்த பாம்ஸை வந்து இது பண்ணி அதுல இருந்து கருப்பட்டி எடுக்கிற அந்த ஃபார்மருக்கு எல்லாம் நம்ம பெருசா ஒன்றும் பண்றது இல்லை. ஆனா வெறும் ஃபைன் பண்ணி கிறிஸ்டலைஸ் பண்ணி சுகரை பேக்கெட் பண்ணி தர எத்தனையோ கம்பெனிஸை வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் அது கிறிஸ்டலைஸ் சுகர்ஸ்ன்னு சொல்லி வாங்குறோம். அந்த கோவம் தான் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டா கொண்டு வரணும் அப்படின்னு எப்போ கண்ணன் வந்து பாமரக்காக ஃபார்மர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாரோ அதை கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு 1 crore எடுத்து கொடுத்தோம். குருக்கு 50 lakhs. Similarly, Saturday baby model ranges from 50 lakh to 1 crore. So this way, I will definitely support GTAN's platform to again invest for startups outside Tamil Nadu also, and whatever policies that you're placing in, and I would like to continue working with all of you, sir. Thank you for the time. Thank you, Veda. There was a track record where we provided platform for the few startups to grow. இதுல என்ன பண்ண நினைக்கிறோம், பின்னாங்கில் என்ன பண்ண நினைக்கிறோம்னா Day 2, that is on 16th we have a half a day session for a startup. நீங்க இப்ப பார்ட்டிசிபென்ட் ஜூம்ல பார்ட்டிசிபென்ட் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, either you have a startup or some of you people have a ஒரு scalable or valuable startup இருந்தாங்கன்னா please ask them to join. We will have a startup pitch on the day, but they have to be physically present. Just have to register on the day, like 16th அன்னைக்கு we have organization on the pitch. இங்க உள்ள few people, பாலால இருந்து, கிளாட்வெல்ல இருந்து, கணேஷ், ராதாகிருஷ்ணன்ல இருந்து, ராசமாணிக்ல இருந்து, many of us will be the investor and judges, jury for the event. We will assess you. If we find you worthy of investment, we will the globe is a stage for you. And the kind of reach வந்து provide பண்ண முடியும் GTAN and RISE நால. Thank you so much. I am available for any questions at a later stage. Over to you, Irai. Thank you. மிக அருமை. முதல்ல இந்த அரங்கத்தின் சார்பாக, அனைத்துலக எழுவன் அமைப்பின் சார்பாக, GTAN அமைப்பினுடைய தலைவர் அருண்முருகேசன் அவர்களுக்கும் வேதா அருண் மேடமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கணும். ஏன்னா பிட்ச் ஃபெஸ்ட் நடத்துறது ஒரு சாதாரண காரியம் இல்லை, மிகப்பெரிய சாதனை. மாநாட்டுக்கு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக சென்னை மாநாடு இருந்துச்சு. ஒரு 800 பேருக்கு மேலே பதிவு செஞ்சு வந்தாங்கன்னா அந்த நகர்றது கூட இடம் இல்லாமல் அவ்வளோ கூட்டம், எல்லாரும் ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு பேரல் செஷன்லையும் அவ்வளவு கூட்டம். ஒரு அந்த ஹாலில் 200 பேர்னா 200 பேர் இருந்தாங்க. அது வந்து ஆற்றலாக இதாக இருக்கட்டும், இல்லை பிச்சிங் செஷனாக இருக்கட்டும், இல்லை டிடிஐ இருக்கட்டும், GTF மீட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மாநாட்டில் இருந்ததுன்னா அது வந்து சென்னை மாநாடுன்னு சொல்லணும். அதுக்கு அதில் எல்லாத்தையும் மிக முக்கியமாக இருந்தது பிச்சிங் செஷன். அவ்வளோ டிசிப்ளின்டாக எல்லாரும் வந்து பங்கு பெற்றாங்க. இலங்கையிலிருந்து நாங்கள் முழு செலவும் ஆற்றல் அமைப்பின் சார்பாக, எங்களுடைய ஆதரவாளர் சார்பாக ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை அந்த டிக்கெட் முதல் கொண்டு அவருக்கு அர்ஜென்ட் விசா போடுறது வரைக்கும் போட்டு கூப்பிட்டு வந்து அவர்களை ப்ரெசென்ட் பண்ண சொன்னோம். அவரும் வெற்றியாளராக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னது நீங்கள் கவனிச்சிங்கன்னா, 3 அந்த கிட்டத்தட்ட 20-25 அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கு 3 பேருக்கு 1,50,00,000 என்று முதலீடும் பெற்றிருக்கிறார்கள் என்கிற ஒரு உறுதியை, ஒரு சிறப்பான செய்தியை நம்மகிட்ட பகிர்ந்திருக்கிறாங்க. அந்த இருவருக்கும், குறிப்பாக வேதா அருண் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது அடுத்த அங்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன திரையில் ஒரு காட்சி. ஏன்னா அருட்தந்தை அவர்கள் சொன்னதை போல இந்த தெரியுதுங்களா, இது வந்து இந்த மாநாட்டில் ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்லணும். ஒவ்வொரு மாநாட்டுக்கும் எல்லாரும் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்பான்சர் தந்ததோடு சேர்ந்து நம்ம கணேஷ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க இல்லையா, முன்பே சொன்னது போல 3 நிறுவனங்களை கட்டி கொடுத்தவர்னு சொன்னோம் இல்லையா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய பொருளை இந்த மாநாட்டுக்கு வருகிற 5 நிறுவனங்கள் இங்கே போட்டிருக்குல்ல, 5 manufacturing companies stand to have FECI installed, implemented and supported for 1 year அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்துக்கு அவர் இலவசமாக கொடுக்கறது கிட்டத்தட்ட ஒரு $20,000. 5 நிறுவனத்துக்கு 100,000 அமெரிக்க வெள்ளி மதிப்புள்ள தன்னுடைய பொருட்களையும் சேவைகளையும் கொடுக்குறாங்க. இது எதுக்குன்னா, இந்த மென்பொருள் ஒரு கை தொலைபேசியில் செயல்படக்கூடிய FECIங்கிற ஏஆர் சொல்யூஷன், ஏஆர் வித் ஏ, அந்த சொல்யூஷன் என்ன பண்ணும், உங்கள் பொருள் நீங்கள் ஏதாவது ஒரு இயந்திரத்தை தயாரிக்கிறீங்க, ஒரு சைக்கிளையோ மோட்டர் சைக்கிளையோ ஒரு காரையோ இல்லை ஒரு லான் மூவரையோ ஏதோ ஒன்று தயாரிக்கிறீங்கன்னா, அதை நீங்கள் விற்ற பின்பு உங்கள் நிறுவனத்தில் ஒரு 50 பேரை வச்சு யாராவது தொந்தரவுன்னா அவங்க தொலைபேசியில் கூப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அட்டென்ட் பண்ணணும். ஆனால் இந்த ப்ராடக்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் பொருள் 1 லட்சம் பேருக்கு விற்றாலும் சரி, 10 லட்சம் பேருக்கு விற்றாலும் சரி, இந்த பொருளோடு சேர்ந்து
இன்னொரு மனிதரே அனுப்பின மாதிரி. ஏன்னா ஏஐ உள்ளே போகுது, அவங்க பேசலாம். அந்த அப்ளிகேஷன் எடுத்து இந்த மெஷின் இந்த இடத்துல நிற்க மாட்டேன், இந்த பட்டன் அமுத்து நடக்க வேண்டிய காரியம் நடக்கலைன்னு அவங்க வாயில் பேசினா கூட அது உதவி செஞ்சு நீங்கள் இந்த ஸ்க்ரூ எடுத்து லூஸாக இருக்குது டைட் பண்ணுங்கன்னு சொல்லும். அந்த அளவுக்கு ஒரு ஒரு உதவியாளரையே கூட அனுப்புகிற மாதிரி உங்கள் பொருளோடு அனுப்புகிற அந்த மென்பொருள் தான் ஃபெக்கிங்கிற மென்பொருள். மிக எளிமையாக சொல்லணும்னா அவங்க பேச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சு போனோம். இதே நேரத்தில் இந்த மென்பொருளை ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷனே பண்ணாங்க இந்த அரங்கத்தில். அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இதில் எங்களுக்கு என்ன வேணும்னா, இதில் 2 இருக்குது கியூஆர் கோடு. ட்ரை ஃபெக்கிங் இருக்கிறது நீங்கள் இப்போவே நீங்கள் தொட்டிங்கன்னா உங்கள் கைத்தொலைபேசியில் இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். ஒன்று ஸ்கேன் மீன் பக்கத்துலேயே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக இருந்து நீங்கள் ஒரு இயந்திரத்தை தயாரிக்கிறவங்களாக இருந்தால் தயவுசெய்து இதில் பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த மென்பொருள் இலவசமாக 1 வருஷம் பயன்படுத்துறதுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அறிவிப்புக்கு தான் இடையில எடுத்துனா அடுத்து நம்ம நிகழ்ச்சிக்கு செல்லலாம். அரங்கத்திலே பலரும் இணைஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஒரு இளைஞர் சௌமியா பாஸ்கரன் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. இணையதுக்கு முன்னாடி எங்களை சொன்னாங்க. பாஸ்கரன் நம்ம எல்லாரும் எளிமையின் அமைப்பினுடைய மிகச்சிறந்த ஆதரவாளர். அவருடைய மகள் அவங்களும் இணைஞ்சிருப்பது, அதுபோல் பல இளைஞர்களும் இங்கே இணைஞ்சிருக்கிறதும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர்களை வரவேற்று பாராட்டுகிறோம். அடுத்து நாம் இங்கே சிறப்புரை அங்கத்துக்கு செல்ல இருக்கிறோம். இதில் 2 முக்கியமான சிறப்புரை இருக்குது. ஒன்று வந்து தமிழ் ஸ்டார்ட் அப் வெஞ்சர்ஸ் லேண்ட்ஸ்கேப்புங்கிற ஒரு தலைப்பிலும், ஸ்கேலிங் பிஸ்னஸ்ங்கிற இன்னொரு தலைப்பில் பேசியிருக்கிறாங்க. 2 பேருமே அமெரிக்க பெரும்பரப்பினுடைய அந்த ஃபெட்னா நிறுவனத்தினுடைய தலைவராக 2 ஆண்டுகள் பொறுப்பு வகித்தவங்க. முதலில் நாம் அழைக்க இருப்பது திரு பாலா சாமிநாதன் அவர்களை. பாலா சாமிநாதன் அவர்கள் பிறந்தது மதுரை, படித்தது திருச்சியில் ஆர்இசியில் படிச்சுட்டு மேல்பட்ட படிப்புக்காக வாஷிங்டன் யூனிவர்சிட்டி இன் செயின்ட் லூயிஸ் அதில் முதுகலை பட்டம் பெற்று அதற்கு பின்பாதி அதே வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் பட்டம் பெற்ற ஒரு டாக்டர் பாலா சாமிநாதன் அவர்கள் எஸ்காம் நெக்சிகான்கிற நிறுவனத்திலையும் ஃபிசிக்ஸு நெக்சிகான்கிற நிறுவனத்திலையும் பணிபுரிந்து பின்பு அவர் அந்த ஃபினான்ஷியல் துறையில் பட்டம் பெற்றதுனால ரெனேசன்ஸ் டெக் குரூப்புங்கிற நிறுவனத்தில் ஒரு ஜெனரல் ரிசர்ச் சிஸ்டம் அனலிஸ்டாக இப்போ பணிபுரிந்தாலும் கூட அவர் அடிப்படையில் ஒரு ஃபிலாந்தரபிஸ்ட் ப்ளஸ் இன்வெஸ்டர்ஸ். அவரும் அவருடைய அண்ணனும் பல்வேறு நிறுவனங்களுக்கு பல வகையிலும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. பாலா சாமிநாதன் அவர்கள் அது மட்டும் இல்லை, நிறுவனங்கள் அவருடைய அதெல்லாம் தாண்டி தன்னுடைய தாயார் தந்தையார் பேரில் ஸ்டோனி புரூக்ஸ் என்ற பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு இருக்கையை நிர்வகிச்சிருக்காங்க. அதாவது என்டோன்மெண்ட் சொல்லுவோம், ஆனந்தவல்லி அண்ட் டாக்டர் சுவாமிநாதன் ப்ரொஃபஸர்ஷிப் என்கிற என்டோன்மெண்ட்டை அங்கே நிர்வகிக்கிறாங்க. அவர் அந்த ஃபெட்னாமினுடைய தலைவராக இந்த ஆண்டுக்கு முன்பு இருந்தாங்க. தலைவராக இருந்ததப்போ கிட்டத்தட்ட 1 மில்லியன் அளவுக்கு நிதி வசூல் செய்து பல்வேறு பணிகளை செஞ்சுருக்காங்க. மிக குறிப்பாக சொல்லணும்னா ஃபைட்டன் கான்ஃபரன்ஸை வந்து சென்னையில் நடத்திருக்காங்க. அதுக்கு நானே போயிருக்கேன். அதுக்கப்புறம் இலங்கையிலையும் நடத்தியிருக்கிறாங்க, போன வருஷம் ஜனவரின்னு நினைக்கிறேன். அதுபோல் பல வெற்றி மாநாடுகளை 2 ஃபெட்னா மாநாடுகளை நடத்தியது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு வழங்குகிற என்ஆர்டி நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் அமைப்பு வழங்குகிற கணியன் பூங்குன்றன் விருதையும் பெற்றவர் பாலா சாமிநாதன் அவர்கள். அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். அவர் ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டும் கூட. அந்த வகையில் அது மட்டும் இல்லாமல் தமிழ் வெஞ்சர் ஃபண்டுங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய ஜெனரல் பார்ட்னராக இருக்கார். பல நிறுவனங்களில் போர்ட் ஆஃப் டைரக்டராக பணிபுரிகிறார்கள். அன்பு நண்பர். நான் இப்பொழுது அமெரிக்கா செல்லும் பொழுது நியூயார்க்கில் எங்களெல்லாம் வரவேற்று ஒரு விருந்து உபசரித்தது மட்டுமில்லாமல் டேலஸ் நகரில் இப்போ இந்த ரோட் ஷோ பண்ணுற மாதிரி டேலஸ் நகர ஒரு ரோட் ஷோவில் நாங்கள் போய் பேசினோம். அதில் பாலா சாமிநாதன் அவர்களும் நினைச்சிருந்தாங்க. கால்வெல் அவர்கள் தான் நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பால் பாண்டியன் ஐயாங்கிற ஒரு மிக மூத்த ஃபெட்னா அமைப்பினுடைய முன்னாள் தலைவர். 3 ஃபெட்னா அமைப்பினுடைய தலைவர்கள் ஒரே நேரத்தில் சந்திக்க முடிஞ்சது. அதை எளிமையான என்னை போன்றவர்கள் போய் அந்த மாநாட்டில் ஒரு பேசுகிற ஒரு நிகழ்ச்சியில் அவங்களாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பெருமை எளிமையின் அமைப்பில் மட்டும்தான் சாத்தியம். எனவே அந்த பெருமையை உணர்ந்து பாலா சாமிநாதன் அவர்களை, டாக்டர் பாலா சாமிநாதன் அவர்களை, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பின்னாடி இருக்க இந்த ஸ்க்ரீனில் ஒரு பாங்கிற மாதிரி ஒரு லோகோ இருக்கும், அது அவங்கள தான் டாக்டர் பாலா ஃபவுண்டேஷன் ஒரு ஆதரவாக நம்ம இணைஞ்சிருக்கிறாங்க. திரு பாலா சாமிநாதன் அவர்களை உரை வழங்குமாறு உங்கள் சார்பாக கேட்டிடம் சார்கிறேன். பேசலாம் சார். மிக்க நன்றிங்க இறைமதி. அமுதே தமிழே அழகிய மொழியே.
இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற இறைமதி சார் அவர்களுக்கும் G10 அமைப்பை சேர்ந்த அறம் முருகேசன் அவர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2018 மதுரையில் எளிமின் அமைப்பு தோன்றிய பொழுதே அதனுடைய முக்கியமான குறிக்கோளாக இருந்தது வந்து 2 குறிக்கோள்கள் அந்த அருட்தந்தை அவர்கள் எடுத்துரைத்தார். தமிழர் தலைநிமிர் காலம் அப்படிங்கிறது ஒரு டேக்லைன் மாதிரி அன்னைக்கு பறைசாற்றப்பட்டது. இன்று அதை நாம் நேரடியாகவே பார்க்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். பல நிகழ்ச்சிகளில் பார்த்திருக்கிறேன். பல தொழில் முனைவோர்கள் வளர்ந்து வருவதையும் பார்த்திருக்கிறேன். இன்னொன்று வந்து கைமாறு வேண்டா கடப்பாடு என்பதை பற்றியும் அவர் அடிக்கடி பேசியிருக்கிறார். பல தமிழர்கள் ஒன்றிணைந்து ஒரு இடத்தில் கூடும் பொழுது மற்ற தொழில் முனைவோர்கள் அவங்க வரும் பொழுது அவங்களுக்கு வந்து நாம் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து தானாகவே அவர்களுக்கு வருகிறது. அது எளிமின் அமைப்பில் எளிமின் நிகழ்ச்சிகளில் கண்கூடாக நான் பார்த்த ஒன்று. ஏன்னா புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். ஆனா அது யார்கிட்ட கேட்கறது, எப்படி கேட்கறது, இவர்கிட்ட கேட்டாக்க இவங்க நம்ம உதவி செய்வார்களா, இல்லை நம்மள ஒரு போட்டியாளர்களாக கருதுவார்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அதையும் தாண்டி எளிமின் அமைப்புக்குள் நுழையும் பொழுது நீங்கள் ஒரு தமிழ் குடும்பம், நீங்கள் ஒரு தமிழர், தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் நிலத்திற்காகவும் நீங்கள் எப்பொழுதும் பாடுபவர்கள் என்பதை மனதில் வைத்து எளிமின் அமைப்பினர் அனைவரும் எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்பார்கள். இதுல 2008 நான் ஷேர் பண்ணலாங்களா? பண்ணலாம் சார், பண்ணலாம். நிச்சயம் பண்ணலாம். சரி, அப்போ தெரியுதுங்களா? வந்துட்டு இருக்கு சார், மெதுவாக வந்துட்டு. உங்க சட்டை அழகா இருக்கு சார். சரி. தமிழா இருக்கு, அழகா இருக்குங்கிறத விட இந்த ஸ்லைட்ஸ் தெரியுதுங்களா? தெரியுது. ஸோ இது வந்து த ரைஸ் ஆஃப் எ குளோபல் கம்யூனிட்டி அப்படிங்கிறத இதை போட்டிருக்கிறோம், டைட்டில் கொடுத்துருக்குறேன். காரணம் வந்து நம்ம வந்து சிறு சிறு முதலீடுகளை இல்லை பெரிய முதலீடுகளை கூட நம்ம வந்து அங்கங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து இந்த ரைஸ் மாநாடுகள் ஒவ்வொரு மாநாடுக்கு செல்லும் பொழுதும் ஆன்லைன் மாநாடாக இருந்தாலும் சரி, இல்லை நேரடியாக இந்த டாவோஸ்லையோ சென்னையிலையோ அந்த மலேசியாவில் அந்த மாதிரி இடங்களுக்கு போய் பார்க்கும் பொழுதும் சரி, உரையாடும் பொழுது தெரிகிறது ஒவ்வொருவரும் இந்த மாதிரி அவங்க தெரிஞ்சவங்ககிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது சொல்கிறவங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறவங்ககிட்ட அப்படின்னு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அதில் சிக்கல் என்னன்னா, யூ செல்ஃப் ஃபில்டர் சம்திங். நம்மளே ஃபில்டர் பண்ணிடுவோம். நமக்கு வந்து அந்த இதில் எக்ஸ்பர்டீஸ் இருக்காது. அதனால எந்த மாதிரி இதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இல்லை ஒருத்தர் சொல்கிறாரே அப்படிங்கிறதுனால நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது வந்து இட் கோ சவுத் சரியாக பண்ணலை அப்படிங்கிறதுனால அடுத்த முறை அவங்க சொல்லும் பொழுது நம்ம அதை கேட்காம விட்டுருவோம். ஏன்னா இட்ஸ் நம்பர்ஸ் கேம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க சொல்கிறவங்க வந்து அவங்களுடைய ஆதாயத்துக்காக சொல்ல போகிறாங்க. அது கொஞ்சம் கணிப்பது என்பது கொஞ்சம் சிரமம் தான் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து. இருந்தாலும் சம் பீப்புள் ஹேவ் தேர் ஓன் ஆர்மி, அதை வச்சு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ் வெஞ்சர் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று வரும் பொழுது இது வந்து கலெக்டிவா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தமிழ் ஆண்டர்பிரினர்ஸை வந்து உயர்த்தி விடுவதற்கு ஒரு படிகளாக நாம் வந்து இதை வந்து பார்க்க வேண்டும். இது வந்து நான் சொல்லணும்னா 2008 எளிமின் அமைப்புக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேர்ட்ஸ்வொர்த் நீங்க கவனிக்கணும்ல, நீங்க இப்ப வந்திருக்கிற அதே ஐடியா கிட்டத்தட்ட அந்த ஐடியாவை ஒருத்தர் வந்து ஒரு பெண் வந்து என்னிடம் சொன்னாங்க. அரவிந்த் ஐ ஆஸ்பத்திரியில இருக்கும் பொழுது அவங்க நர்ஸாக பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள்ட்ட இந்த ஐடியா இருந்தது. இந்த வந்து ஹெல்த் கேர் வந்து ஒரு டெக் மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி பண்ணி, வெப்சைட் தான் அப்போ வந்து பெருசா இருந்தது, ஒரு வெப்சைட் மாதிரி பண்ணி நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் எல்லாம் அதில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் வயதான பெற்றோர்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவங்களோடது அவங்க அதில் அப்டேட் பண்ணிடலாம். அவங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போனோம்னா நாங்களே வந்து கூட்டிகிட்டு போய் ஏதாவது டெஸ்ட்லாம் எடுத்துருவோம். அந்த மாதிரி ஒரு இது பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து என்கிட்ட பேசினாங்க. அப்போ வந்து நான் வந்து ஒரு வளர்ந்து வரும் ஆள். எனக்கு வந்து ஸ்டார்ட் அப் உலகம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. அதுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கூட தெரியாது. யாரிடம் அவர்களை சென்று கை காட்டி விடணும்னு கூட தெரியாது. எளிமின் அமைப்பு என்று ஒன்று இருந்திருந்தால் அந்த பெண் வந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தமிழ் ஆளுமையாக மாறி இருப்பார்கள். இன்னைக்கு வந்து அவங்க ஹெட் நர்ஸா இருக்காங்க அதே இடத்துல வந்து. அப்போ சாதாரண சிவிலியராக இருந்தவர்கள் இப்போ ஹெட் நர்ஸா
அங்கே பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அரவிந்த் ஐ ஆஸ்பத்திரியில். இருந்தாலும் இம்மாதிரியான வாய்ப்புகள் பறிபோய் விடக்கூடாது, இந்த மாதிரி வாய்ப்புகள் அந்த முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நம்ம வந்து இந்த இதை கொண்டு வரணும். இந்த வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல செய்யணும், அதுதாங்க வெஞ்சர் ஃபண்ட். வெஞ்சர் ஃபண்டில் இருக்கிற ஜெனரல் பார்ட்னர்ஸும் அந்த லிமிடெட் பார்ட்னர்ஸும் அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதை வந்து வெஞ்சர் ஃபண்டுங்கிறது வந்து அந்த பணத்தெல்லாம் பூல் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையா போடுது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுத்து பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போடுறாங்க. அது வந்து இந்த மாதிரி அவங்க போடும் பொழுது என்னன்னா, யார் இந்த வாணிகம் செய்கிறாங்களோ, புதிதாக இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களோ, அதையும் தம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் போல, ஒவ்வொரு இதையும் தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போல கருதி அவர்கள் செயல்படுவதனால் இருவருக்குமே வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகிறது. ஸோ இட்ஸ் பூல் ஆஃப் மணி தான். 2 இன்வெஸ்டர்ஸ் பல இன்வெஸ்டர்ஸ் சேர்ந்து ஒரு பூல் பண்ணி அதை வந்து நம்ம யாருக்காக கொடுக்கறது. அது யாருக்காவது அப்படிங்கிறதுல தான் ஒரு வெஞ்சர் ஃபண்டும் டிஸ்டிங்விஷ் பண்ணிருக்கு. சிலர் வந்து முறையாக ஒரு ஐடியா வந்த உடனே நான் உங்களுக்கு உதவி பண்றேன், எனக்கு 50% ஆஃப் த கம்பெனி கொடு, நான் வந்து உனக்கு $25,000 தரேன் அப்படிங்கிற மாதிரி அப்பயே வாங்கிடுவாங்க. அது பெரிய ரிஸ்க்கு. ஏன்னா 50 கம்பெனி அந்த மாதிரி கொடுத்தாதான் ஒன்றாவது அதுல இருந்து பிழைத்து வரும் அப்படிங்கிறது. 58 தெரியல, கணேஷ்க்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஆக்சுவல் நம்பர்ஸ். அது வந்து அடுத்த லெவல் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வேற யாரோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்ட இருந்து வாங்கிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறமேலு கொண்டு போறது இந்த இது ஏஞ்சல் லெவல்ல போறது, நாட் சீட் லெவல், ஏஞ்சல் லெவல்ல போகலாம் அப்படின்னு நினைச்சு போனோம்னா ஓரளவு சக்சஸ் ரேட் அதிகமாகும். இருந்தாலும் அங்கேயும் ஃபெயிலியர் ரேட்ஸ் அதிகமாகத்தான் இருக்கிறது. அந்த நிலைமையில வரணும் அப்படின்னாக்க ஜிடான் மாதிரி ஒரு அமைப்பு தான் அது வந்து சரியான அமைப்பு. ஏன்னா அவங்க வந்து குளோபல் தமிழ் ஏஞ்சல்ஸ் வந்து இப்போ இந்த பிட்ச் பார்த்தோம் நம்ம வந்து சென்னையில். அந்த மாதிரி ஒரு பிட்ச் செஷன் வந்து ஒரு தொழில் முனைவோர் மாநாட்டில் இதுவரை நடத்தப்பட்டிருக்கிறதா என்றால் நான் பார்த்தது கிடையாது. நானும் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி 2-3 ஆளுங்க என்னை தொடர்பு கூட பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய ஒரு பிட்ச் செஷன் நடத்தி அதில் நிறைய வளர்ந்து வரும் கம்பெனிகள் பற்றிய கேள்விகளை கேட்டு அவர்களுடைய தேவைகளை கேட்டு அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்க அதெல்லாம் ஆராயப்பட்டு அதற்கப்புறம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த மசூல் வந்து வேணும் அப்படின்னா ஜிடான் மாதிரி ஒரு அமைப்பு வந்து இப்போ இருக்கிறது. அந்த மாதிரி ஒன்று எல்லாராலையும் பண்ண முடியாது. அந்த ஸ்ப்ரே அப்படிம்பாங்கல்ல, அதுவும் கூட 1-2 அந்த மாதிரி அவங்க செல்ஃப் செலக்ட் பண்ணிடக்கூடாது. பார்க்கறதுல எல்லாமே ஓரளவு நம்ம கிரைட்டீரியா வச்சுக்கிட்டு இந்த 6 கிரைட்டீரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பீப்புள். அதில் இருக்கிற மக்கள் வந்து இதை தொடங்கி இருக்கிற மக்களும் அதை நடத்தி கொண்டு இருப்பவர்களும் தகுந்தவர்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஒரு 50% வெயிட்டேஜ் கொடுத்துருவாங்க. மீதி இதுக்கெல்லாம் கொஞ்சம் வெயிட்டேஜ் போட்டு வாட் இஸ் த நம்பர்னு பார்த்துட்டு அந்த நம்பர் வந்து ஒரு 70க்கு மேலே வந்துருச்சு அப்படின்னாக்கா யூ ஷுட் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும் பொழுது தான் ஏதாவது ஒரு டாட் வந்து நல்ல ஒரு பெரிய ஓவியமாகவே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. விஸ்லர் எத்தனை பெண்மணிகளை வரைந்து கடைசியில் தான் அந்த விஸ்லர்ஸ் மதர் வந்தது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி தான் நிறைய பண்ணாதான் 1-2வது வரும். அந்த பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த ஜிடான் அமைப்பு மாதிரி ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக உண்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட் இஸ் த பவர் ஆஃப் ஸ்மார்ட் மணி, இந்த தமிழ் வெஞ்சர்ஸ் ஃபண்டா இருக்கட்டும், ஜிடானா இருக்கணும் அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து வி ஹாவ் ஆக்சஸ் டு த கேபிட்டல். ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒரு இன்வெஸ்டர் கிடையாது, பல இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறதுனால, நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறதுனால எங்களால நிறைய பேருக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு தமிழ் சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். இங்கே டாலஸ் வெஞ்சர் கேபிட்டல்னு ஒன்று இருக்குது இங்கே. அதே மாதிரி சென்னைக்கு வந்திருந்தப்போ அங்கே ஒரு 6 பேரை நான் சந்திச்சேன். அவங்க நிறைய பேர் சந்திச்சேன். அதில் அந்த 6 பேர் வந்து அவங்க ஒரு வெஞ்சர் ஃபண்ட்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரிஜினல் லெவலில் கோயம்புத்தூர்ல ஒருத்தர் நடத்திட்டு இருக்கிறாரு, பெங்களூர்ல ஒருத்தர் நடத்திருக்காரு, பாண்டிச்சேரியில் கூட ஒருத்தர் நடத்திட்டு இருக்காரு. அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஆக்சஸ் டு த கேபிட்டல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேபிட்டல் போடுறவங்க எல்லாருமே வெறும் பண முதலைகளாக மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாம் ஏற்கனவே இந்த கணேஷ் மாதிரியோ, கால்டுவெல் மாதிரி, ஓட்ஸ்வர்த் மாதிரி ஏற்கனவே இந்த இதில் பயணப்பெற்றவர்களாக இருந்தாங்கன்னாக்க அவர்களுடைய எக்ஸ்பர்டீஸ் வந்து மென்டர்ஷிப் வந்து அவைலபிளா இருக்கும். அவங்க தத்தெடுத்துக்கொள்ளும்னே சொல்லலாம். இன்வெஸ்ட் பண்றது வந்து தத்தெடுத்துக்கொள்ற மாதிரி தான். தத்தெடுத்துக்கொள்ளும் கம்பெனிகளுக்கு அந்த மென்டர்ஷிப் வந்து அவைலபிளாக இருக்கும். இது போக அவங்க ஒரு லெவலுக்கு மேல வளரும் பொழுது அவர்களுக்கு சேல்ஸ்லயோ இல்லை கஸ்டமர்ஸ் வேண்டி இருந்தாலோ இல்லை பார்ட்னர்ஷிப் வேணும், ஒரு பர்டிகுலர்
ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டாங்க, அந்த ப்ராடக்டை பரவலாக்கணும், யூஸ்ஃபுல் ஆக்கணும், இந்த ஃபெக்கி மாதிரி ஒன்றை எடுத்து அதில் போட்டு பண்ணுறது, அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் கொண்டு வர்றதுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் நெட்ஒர்க்ஸும் இவங்களுக்கு மூலமாகவே கிடைக்கும். அவுட் சைட் ஆஃப் த ஃபண்டும் இருக்கும், கண்டிப்பாக இதுக்குள்ளே உள்ளே இருந்தே கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வந்து இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வந்து ஈக்குவலி மெஷரபிளாக இருக்கும். இது வந்து இந்த ஸ்லைட் வந்து யூஎஸ்ல உள்ள விசி இன்வெஸ்ட்மெண்ட் கேப், ஃபண்டிங் கேப் அப்படின்னே சொல்லலாம். கருப்பு இனத்தவர்களுக்கு வந்து 3 விழுக்காடு தான் இன்வெஸ்ட்மெண்ட் இதே போய்கிட்டு இருக்குது. இப்போ வந்து 0.4% ஆஃப் த விசி ஃபண்டிங் தான் ஸ்டார்ட் அப்ஸ் வித் பிளாக் ஃபவுண்டர்ஸ் வந்து அவ்வளோதான் அவங்களுக்கு விசி ஃபண்டிங்காக கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் அட்ரோஷியஸ் திங் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நம்ப முடியலை, ஆனால் இதுதான் நம்பர்ஸ், என்ன பண்ணுறது. அதே இது தமிழ் இந்தியா மாதிரி இடத்துல போய் நீங்கள் தமிழ் ஸ்டார்ட் அப்ஸில் வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது தமிழ்லேயே சில இந்தியன் சொசைட்டியும் கிரேடட் சொசைட்டி தான். அதில் வந்து தமிழ்ங்கிறது ஒரு குரூப்பாக இருந்தாலுமே அதுக்குள்ளேயே இந்தியாவில் வந்து செவரல் கிரேட்ஸ் இருக்கு. அம்பேத்கர் சொன்ன மாதிரி அந்த கிரேட்ல பார்க்கும் கிரேடட் ஈக்குவாலிட்டி அன்இக்வாலிட்டி இருக்கிறதுனால அங்கேயும் இதே நிலைமை தான் இருக்கின்றது இருக்கும் என்பதுல வந்து எனக்கு சிறிதளவு கூட ஐயம் கிடையாது. ஆனால் இந்த 33% நம்பர் இருக்குல்ல, அது வந்து நமக்கு ஓரளவு ஊக்கமூட்டுவதா இருக்குது. பிளாக் ஃபவுண்டர் ஸ்டார்டர்ஸ் வந்து அட்லீஸ்ட் 1/3 வந்து நான் பிளாக் இருந்து வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து. அதே மாதிரி நம்ம வந்து ஆனால் அந்த நான் பிளாக்ஸ் வந்து ஃபண்டிங் வாங்குற அளவுக்கு அவங்க வளர வேண்டும் அப்படின்னாக்கா அவங்க என்ன செய்யணும்? தே நீட் சீட் கேபிட்டல், தே நீட் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் அண்ட் தென் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கேபிட்டல். அந்த 3மே அவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டியது. அதை தான் நம்ம வந்து இங்கே சொல்ல வரோம். இது முதல்ல அந்த ஒரு பெண்மணி இந்த இதில் செவிலியர் கதை சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி இட்ஸ் அ மேசிவ் லாஸ் ஆஃப் இன்னோவேஷன் அண்ட் பொட்டன்ஷியல் இருக்கு இதில் வந்து ஃபண்ட் பண்ண முடியல அப்படின்னாக்க. ஸோ தமிழ் வெஞ்சர்ஸ் மாதிரியோ ஜிடான் மாதிரியோ இருக்கிற இது வந்து வி ஆர் கோயிங் டு ஃபண்ட் மெஜாரிட்டி தமிழ் ஓன்டு என்டர்பிரைசஸ், மெஜாரிட்டி தமிழ் ஓன்டு ஸ்டார்ட் அப்ஸ், மெஜாரிட்டி தமிழ் ஓன்டு ஐடியாஸ். அதுக்கெல்லாம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம தமிழ் வெஞ்சர்ஸில் வரோம். ஜாஃப்னாக்கு போயிருந்தோம் நாங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. யாழ்ப்பாணத்துக்கு போய் அங்கே ஃபைட்டை நம்ம இருந்தோம். முதல் முறையாக பேரவை வந்து இலங்கைக்கு சென்றது, ஈழத்திற்கு சென்றது அப்புறம்தான். அங்கே வந்து இதில் ஜாஃப்னா பல்கலைக்கழகத்தில் நாங்கள் கைலாசபதி ஆடிட்டோரியத்தை தான் அது இதை நடத்துகிறோம். பலரும் வந்து எங்களுடன் வந்து பேசினார்கள். அதில் ஒரு ஸ்டார்ட் அப் பிச் மாதிரி இல்லைனாலும் அந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் யாரெல்லாம் ஐடியாஸ் வச்சிருக்கிறீங்களோ இல்லை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, 1-2 பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அவங்கெல்லாம் ஒரு பூத் மாதிரி வச்சு ஒவ்வொருத்தர் வச்சிருந்தாங்க. அதில் ஒரு பெண் வந்து இது நான் இது டெக்கு கிடையாது, இருந்தாலும் அவங்க ஏஐ மாதிரி அப்பவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஏஐங்கிறது வந்துகிட்டு இருக்குது, அதை பயன்படுத்தி வந்து நம்ம கிராப் ஈல்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இதை ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னாக்க அவங்க ஃபார்மர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவு சேல்ஸ் வரும் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்களை ஹையர் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பிச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வெரி பிரில்லியன்ட் யங் உமன். காலேஜ் இருந்து அப்போ தான் அந்த யூனிவர்சிட்டிலேருந்து படித்து அப்போ தான் முடிச்சு வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து ஷி குட் நாட் ஃபைண்ட் எனி இன்வெஸ்டர்ஸ் அவுட் சைட் ஆஃப் தமிழில் வந்து அப்புறம் தமிழ் வெஞ்சர்ஸ் ஈஸி அப்படின்னு ஒன்று உருவாக்கி அங்கேயே கால்வெல், மைசெல்ஃப், அப்புறம் ரவிசுந்தரம் ஒருத்தர், அவங்கெல்லாம் ஒரு பிளட்ஜ் பண்ணி இதை உங்களுக்கு இங்கே யாழ்ப்பாணத்திலிருந்து தோன்றும் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு உதவுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்கி அதை தமிழ் வெஞ்சர்ஸ் ஈஸி மூலமாக பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம். அதை கேள்விப்பட்டு அன்று இரவே ஒரு ஈழத்தமிழர், எவ்வளவு நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு நான் மேட்ச் பண்ணுறேன் அந்த ஃபண்ட்ஸை, அதையும் நீங்கள் உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஐடியா வந்து இந்த பெண்ணுடைய ஐடியா மட்டும் கிடையாது, இது வந்து மற்றவங்களுக்கு புரியாது. அக்ரிகல்ச்சரல் சேலஞ்சஸ் இன் ஈழம் வந்து மற்றவங்களுக்கு தெரியாது, மற்ற தமிழர்கள் அல்லாதவர்களுக்கு தெரியாது. ஏன் தமிழர்களே கூட ஈழத்தோடு நெருங்கிய உறவு இல்லாதவர்களுக்கு, பரிச்சயம் இல்லாதவர்களுக்கு கூட அது புரியாது. அது ஒரு லேண்டு தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஃபண்ட் இது வந்து 1948 to 1956 வந்து இஸ்ரேல்லையும் இதே சிக்கல் தான் நடந்தது. ஆனால் அப்போ கவர்மெண்ட்டே ஸ்டெப் இன் பண்ணி அவங்களுக்கெல்லாம் உதவினாங்க, யூஎஸ் கவர்மெண்ட் அண்ட் இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து. ஆனால் அந்த தமிழர்களுக்கு உதவுவதற்கு தமிழர்கள் தான் உதவ வேண்டும்.
நாம தான் உதவ வேண்டும், அனைவருக்கும் தெரிந்ததே. அதனால தான் தமிழ் வெஞ்சர்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு தேவையாக இருக்கிறது. வாட் இஸ் த பவர் ஆஃப் த கம்யூனிட்டி? இதில் 4 மெயினானது இருந்தாலுமே இதில் ஒரு இதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ரோல் மாடல்ஸ். இந்த ரோல் மாடல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம உருவாக்குவதிலிருந்து தமிழர்களே, தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து ரோல் மாடல்ஸ் அவர் அடுத்த ஜெனரேஷன் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரைஸோட டேக்லைன் சொல்லி 2 இதை சொன்னேன். ஆனால் ரைஸோட குறிக்கோள் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி வேலை பார்த்து கொண்டிருக்கும் சமூகமாக இருப்பதை வேலை கொடுக்கும் சமூகமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் ரைஸோட குறிக்கோளை. அதுல தான் இந்த இது வரும். நம்ம வந்து ரோல் மாடல்ஸாக புதிய புதிய தொழில் தொடங்குபவர்களை மாற்றும் பொழுது அவர்களை பார்த்து அடுத்த தலைமுறையினரும் அதுக்கு அடுத்த தலைமுறையினரும் தொடர்ந்து நாமும் தொழில் தொடங்க வேண்டும், நாமும் தொழில் தொடங்கி மற்றவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும், புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கும். இது வந்து அவங்க ஃபண்டிங் பண்றது மூலமாக. தமிழ் வெஞ்சர்ஸ் ஃபண்ட் இதுல நாங்க இப்ப பண்றது வந்து என்னன்னா கிரவுண்ட் பிரேக்கிங் ஐடியாஸ் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கணும். நான் இருந்தாலும் வி லிசன் டு ஆல் தி ஐடியாஸ். ஒரு வாதத்துக்கே எங்களுக்கு வந்து இமெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 இமெயில்ஸ் கிட்ட வந்துகிட்டே இருக்குது. அந்த இது எல்லாத்தையும் பார்த்து அந்த டீல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத விலாவாரியாக பார்த்து அவர்களிடம் டெக்கை வாங்கி, சிலருக்குலாம் இந்த ப்ரெசன்டேஷன் டெக்கே அவங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண தெரியாது. அவர்களுக்கு அதையும் கோச் பண்ணி என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை இவாலுவேட் பண்ணி முடியும் அப்படின்னாக்க நம்ம தமிழ் வெஞ்சர்ஸோட உடையின் கீழ் வர முடியும் அப்படின்னாக்கா அதுக்கு இன்வெஸ்டும் பண்ற அளவுக்கு இப்போ தமிழ் வெஞ்சர்ஸ் ஃபண்ட் வளர்ந்துருக்கிறது. அது குளோபல் தமிழ் நெட்வொர்க் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ், குளோபல் தமிழ் நெட்வொர்க் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அவங்கள பூல் பண்ணி அவங்களோட எக்ஸ்பர்டீஸையும் நாங்கள் பயன்படுத்தி சிலரை வந்து மென்டர்ஸாக சில புதியாக இன்வெஸ்ட் பண்ற கம்பெனிகளுக்கு மென்டர்ஸாகவும் அமைச்சு நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ் இதெல்லாம் எவ்ரி ஃபண்ட் ஹேஸ் ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ். ஆனால் இப்போ வந்து இவ்வளோதான் இருந்தாலுமே இதை 2ஆக பிரிச்சிடலாம். ஒன்று வந்து டெக் அண்ட் நான் டெக், அவ்வளோதாங்க. அது வந்து ஸோ நான் டெக்கையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது வந்து எங்களுடைய குறிக்கோள். நான் டெக்கை நம்ம விட்டுறவும் கூடாது, ஏன்னா நம்மளுடைய ரூட்ஸ் அங்கிருந்து தான் வந்திருக்கு. புதிதாக சிலருக்கு வந்து ஐடியாஸ் வர்றது வந்து அந்த நான் டெக்ல இருந்து தான் வரும். இப்போ கூட இந்த சேட்ல கூட பார்த்தேன், ஆனந்த்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு ரினியூ செல் அப்படின்னு ஒரு இது வச்சிருக்கிறோம். அதில் நைட் பேட்டரிஸ் அண்ட் அந்த பேட்டரிஸை வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஸோ வுட் லைக் டு ஹியர் ஃப்ரம் சச் பீப்புள். ஸோ ஹவு யூ கேன் become part of Tamil investors or G10. G10லயும் அந்த இது முருகேசன் சார்ட்ட பேசிட்டு இருந்தேன் நான். அந்த இதை கூட கொண்டு வரணும். இப்போ வந்து அவங்க நேட்டிவ் லீடோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் வி ஷுட் ஸ்டார்ட் பூலிங் சம் மணி, அதை ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணி அதுலேயும் வி ஷுட் ஸ்டார்ட் அட்ராக்டிங் இன்வெஸ்டர்ஸ் பண்ணோம்னாக்க தென் ஃபர்ஸ்ட் வி பிகம் அன் இன்வெஸ்டர் இன் அ ஃபண்ட் லைக் தமிழ் வெஞ்சர்ஸ் ஆர் whenever G10 starts accepting investment. அதில் வந்து லிமிடெட் பார்ட்னராக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஜாயின் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் இஃப் யூ ஆர் ஆல்ரெடி அன் ஆண்டர்பிரினர் ஆர் இஃப் யூ ஆர் இன் அ பர்டிகுலர் டெக் சைட், அந்த மாதிரி ஏஐ அந்த இதெல்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குல்ல, அதுலலாம் இருந்தீங்கன்னாக்கா ஆர் ஈவன் அக்ரிகல்ச்சரல் ஆர் வெப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி இதிலே வரும் பொழுது யூ ஆஃபர் யுவர் டைம் அஸ் அ மென்டர் அண்ட் அட்வைசர். நான் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பிறவும் தம போல செய்யணும்னு சொல்லியிருக்காருல, தமது போல செய்ய வேண்டும். அதுக்காக அதுவும் நீங்கள் பண்ணுங்க. அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ யூ பில்ட் வித் திஸ். இஃப் யூ ஆர் அன் ஆண்டர்பிரினர் வித் போல்ட் விஷன் இருக்கா, அதையும் நீங்கள் வந்து இமெயில் அனுப்புங்க, contact@tamilventures.com அனுப்புங்க. தென் யூ கேன் ஈவன் சென்ட் யுவர் டெக். somebody from Tamil Ventures General Partners will contact you and evaluate you. So நான் சொன்னேன் we are here to complement G10 அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு தான் இருக்கேன். இதை 2 விதமாக பார்க்கலாம். இப்போ வந்து G10 வந்து G10 is going to grow much bigger. $100 million fund eventually ஆக போகுது அப்படிங்கிறது I can see. ஏன்னா more and more ரைஸ் மெம்பர்ஸ் வர்றாங்க. இப்போ வந்து G10 வந்து ஏஞ்சல் லெவலில் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இட் பிகம்ஸ் a really large fund அப்படின்னாக்க Tamil Ventures, Dallas Ventures and all these different funds that are Tamil funds that are spraying இருக்காங்களா, அதுலேருந்து வரும்போது மேலே வரும்பொழுது அவங்களுக்கு அதிகமான ஃபண்ட்ஸ் தேவைப்படும். And it is already pre-filtered by many venture funds. அதில் சர்வைவ் ஆகி மேலே வரும்போது அதிகமாக போடும் பொழுது அந்த நேரத்தில் G10 மாதிரி ஒரு பிக் மசிலோட வந்து ஸ்டெப் இன் பண்ணாங்கன்னாக்க they will be dealing with a lot of winners.
ஸோ ரியல் பிக் வின்னர், சூப்பர் ஸ்டார் வின்னர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அந்த லெவலுக்கு இவென்ச்சுவலி ஜிடான் இஸ் கோயிங் டு க்ரோ. பட் அதுதான் நம்மளுடைய எய்மே. லாட் ஆஃப் ஸ்மால் வெஞ்சர் ஃபண்ட்ஸ் அங்கங்கே ரீஜனலில் இருக்கும். அது எல்லாத்துலேருந்து மேலே வரும்பொழுது, தளிர் விட்டு வரும்பொழுது அந்த பிளான்ட் எடுத்து இவங்க நட்டு பெரிய மரமாக கொண்டு வர வேண்டியது நம்ம ரைஸில் உள்ள ஒவ்வொருவருடைய பொறுப்பும் கூட. அதை ஜிடான் மூலமாக செய்வதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் கிடைக்கும் என்று நம்புகிறேன். அப்போ நம்ம சேர்ந்து பண்ணுவோம். அதான் ரீஜனல் ஃபண்ட்ஸ், குளோபல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால், ஏன்னா அதில் பி பைப்லைன் இருக்கும் எப்போவுமே ஜிடானுக்கு வந்து. ஸோ ஒய் இன்வெஸ்ட் இன் ஃபண்ட்ஸ் லைக் திஸ்? இந்த இதை இமெயில் பற்றி சொன்னேன், 10 to 20 இமெயில்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு. அதை வந்து கியூரேட் பண்ணுறது, வந்து கியூரேட்டட் டீல்ஸ் கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க. அது வந்து ஒரு எஸ் அன் இண்டிவிஜுவலாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஹியர்ஸே வரும், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தெம்செல்ஸ் அவங்க என்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபில்டர் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க, இது அவனுக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னு அவங்களா ஒரு கெஸ் வச்சுக்கிறது. இது வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதெல்லாம் பண்ண மாட்டாரு அப்படிங்கிறது. ஸோ செவரல் ஃபில்டர்ஸ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மகிட்டே வரும். ஆல் த டீல்ஸ் வந்தால் தான் நம்ம வந்து இப்போ ஏஐ எல்எல்எம்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது, எல்லாமே தெரிஞ்சது, எல்லா டேட்டாவையும் பார்க்கறதுனால தான் தேர் ஏபிள் டு புட் சம்திங் சென்சிபிள் அவுட் தேர்ல. அந்த மாதிரி எல்லாமே வரும் இப்போ வெஞ்சர் ஃபண்ட் அப்படிங்கிறதுனால. இன்வெஸ்டர்ஸுக்கு அது பெரிய அட்வான்டேஜ் வந்து இட் இஸ் அ டிவர்சிஃபிகேஷன் மாடல். ஒரு 1 or 2 நீங்களா பிக்கப் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் 1 or 2 கோயிங் பஸ்ட் ஆகிறத விட, இஃப் யூ ஜஸ்ட் த்ரோ யுவர் மணி இன் டு ஃபண்ட் லைக் தமிழ் வெஞ்சர்ஸ் ஃபண்ட், அந்த மாதிரி வெஞ்சர் ஃபண்டில் போடும் பொழுது they will absorb the risks will be distributed among all the partners. அந்த மாதிரி இருக்கும் பொழுது ரிஸ்க் மிட்டிகேஷன் வந்து இருக்கிறதுல ரொம்ப கம்மியாயிடுது. சோஷியல் இம்பாக்ட் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து we are not just investing in companies, you are investing in our community. தமிழ் கம்யூனிட்டியில வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. you are investing in our community's future, you are investing in our community's future leaders, you are helping build the next generation of Tamils who are going to be in helping the other generation. அதனால please consider this, give it a serious look. Let us do this. Investors, entrepreneurs, or community leaders, all of us, contact me or contact us through contact@tamilventures.com, and then we will have a conversation going. So ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. தமிழ் வெஞ்சர்ஸ் பற்றியோ இல்லை ஜென்ரலி த விஷன் ஆஃப் த வெஞ்சர் ஃபண்டிங் பற்றியோ, ஹவு வி கியூரேட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கொஷின்ஸ், எனிதிங் டைம் இருந்ததுனாக்க. நன்றிங்க அனைவருக்கும். பாலா சாமிநாதன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ரொம்ப எளிமையான தமிழில், மென்மையான துணியில் அவர் திருக்குறள் காதலர். ஏன்னா தொடர்ந்து திருக்குறள் படிக்கிறவர், ஒரு நல்ல திருக்குறளை, பொருத்தமான திருக்குறளை பயன்படுத்தி வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மிக எளிமையாக, ஜிபினா என்ன, எல்பினா என்ன, அப்புறம் தமிழர்கள் ஏன் இதை வந்து ஒரு முதலீட்டை மிக கருத்தோடு செய்யணும், தமிழ் தொழில் முனைவர்களை வளர்த்தணும் அப்படிங்கிற பார்வையில் ரொம்ப அழகாக எளிமையாக சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு நிறுவனத்துக்கும், இப்போ ஒரு ஜிடானுங்கிறதுக்கும் பாலா சார் அவங்க சொன்ன வெஞ்சர் கேபிட்டலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை நான் இப்போ சொல்லணும். என்னென்னா, ஏஞ்சல் அப்படிங்கிறதெல்லாம் சிறு முதலீடுகள் செய்யக்கூடியவர்கள். இப்போ ஜிடான் ஒரு அளவை நிர்ணயிச்சிருக்குது. ஜிடானுங்கிறது ரைஸினுடைய அரமுருகேசன் சார் தலைமையில் இயங்குகிற, நம்ம இன்னைக்கு இது கூட்டம் நடத்துகிற இந்த அமைப்பு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், சிறு முதலீடு செய்கிற, இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கு ஆதரிக்கிற சிறு முதலீடு செய்கிற இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நிர்ணயித்த தொகை 2.5 லட்சம் ரூபாய். நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்து இது மாதிரி ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கு உதவுன்னு நினச்சிங்கன்னா, ஒரு நிறுவனத்துக்கு குறைந்தபட்சம் 2.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருந்தால் நீங்கள் ஒரு ஏஞ்சல். இதான் டெஃபினேஷன். அவங்க பேச்சில் சொல்லியிருக்கணும், அரமுருகேசன் சார் தன்னுடைய உரையில் சொல்லியிருக்க வேண்டியது. அதை விடுபட்டதுனால அழைச்சி என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் சொல்லிடுங்க. அதனால் இந்த 2.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறது, நீங்கள் எத்தனை அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் பண்ணலாம். 2.5 லட்ச ரூபா ஒரு டிக்கெட். அது மாதிரி பல நிறுவனத்துக்கு 2.5 லட்ச ரூபா பண்ணலாம், இல்லை நீங்களே 5 லட்சம் பண்ணலாம், 10 லட்சம் பண்ணலாம் ஒரு நிறுவனத்துக்கு. அந்த முடிவு நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. இந்த பிச்சிங் செஷனில் எப்படி நடந்துச்சு, சென்னையில் நடந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கே பினாங்கில் நடக்க போகுது. பிச்சிங் பண்ணுறவங்க ஒரு 7 minutes 10 minutes கொடுத்து அவங்க பிச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னொரு டேபிளில் இன்வெஸ்டர் நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஷீட் கொடுத்துருவாங்க. அவங்க பிச் பண்ண நீங்கள் ஸ்கோர் எழுதிக்கலாம். இந்த நிறுவனம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எழுதி வச்சுட்டு எங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா, இந்த ஜிடான் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த நிறுவனத்தெல்லாம் பேசி முடித்த பின்னாடி 2 பேர்த்தையும் இணைக்கும். இதுதான் இந்த ஏற்பாடு.
இதில் நீங்கள் 2 பேர் இப்போ எங்களுக்கு வேணும். ஒன்று இன்வெஸ்டர் வேணும். நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணால் தான் நீங்கள் ஜிடானுக்கு ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டராக வர போகிறீங்க. இன்னொன்று இந்த பிட்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் அப்புக்கு வேணும். இப்போ குழுவில் ஒரு லிங்க்கை நான் பகிர்ந்துருக்கேன். அந்த லிங்க் இன்னும் அதோட இதுவும் உங்களுக்கு திரையில் காமிக்கிறேன். இந்த திரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, டு பிட்ச் இன் பினாங் ரைஸ். இது வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள். நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக இருந்தால் தயவுசெய்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள். சரியா? இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பினாங் வர்றதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுக்கு ஸ்டாண்டர்ட் ரெஜிஸ்ட்ரேஷனோ டாப் சர்க்கிள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஃபார்ம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கூப்பிட்டு பிட்ச் பண்ண கொடுப்போம். இந்த ஃபார்ம் எப்போவும் ஆக்டிவ். இந்த மீட்டிங் மட்டும் கிடையாது. நீங்கள் அப்போ ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு எப்போ வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். இது ஒன்று. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இன்னொரு ஸ்க்ரீனை காமிக்கிறேன். நீங்கள் ஏஞ்சல் இன்வெஸ்டராக தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ நான் வந்து ஒரு 2 லட்ச ரூபா நான் முதலீடு பண்ணி இந்த நிறுவனத்துக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். இல்லை உதவி கிடையாது, முதலீடு செய்ய விரும்புகிறேன்னு நினச்சிங்கன்னா யூ கேன் பிகம் ஏஞ்சல் இன்வெஸ்டர் ஃபார் ஜிடான். நீங்கள் தயாராக இருங்க. இந்த லிங்க்கை நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அந்த குரூப்பில் அது வந்து வாட்ஸ்அப் குரூப். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம பேசிக்கலாம். சரிங்களா? இது 2ம் மிக அருமையான உரை. பாலா சுவாமிநாதன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்து நமக்கு ஒரு சின்ன ஒரு நிர்பந்தம் இருக்குது. என்னென்னா இந்த மீட்டிங் முடிச்சு இன்னொரு ரோட் ஷோ இருக்க போகுது. கோணேஸ்வரன் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. காத்துட்ருக்காங்க. சரியான நேரத்தில் முடிக்கிறமான்னு பார்க்குறதுக்கே இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார், முடிச்சிடுவோம். கரெக்டாக முடிச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருவோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு அவ்வளோ வேலை இருந்தாலும் இங்கே இணைஞ்சதுக்கு நன்றி. இப்போது பெரிய சவால் என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி. நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு பத்மஸ்ரீ சசீந்திரன் முத்துவேல் அவர்கள் ஒரு செய்தியை அனுப்பிச்சு உங்கள் எல்லாத்துக்கும் தன்னுடைய முழு நேரம் இங்கே இருக்க முடியல, அதனால் உரையாளர்கள் எல்லாத்தையும் அரமுருகேசன் சார், கால்வெல், பாலா, அது மட்டுமா இணைந்திருக்கிற அனைவருக்கும் தன்னுடைய அன்பை சொல்லுங்கள், நான் விலகிக் கொள்கிறேன்னு சொல்லி இடையில விலகிட்டாங்க. அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே போல் அடுத்த பேச்சாளருக்கான நெருக்கடி என்னென்னா, இந்த 15-20 நிமிஷத்தில் முடித்து நம்ம அரங்கத்தை கொடுக்கணும். திரு கால்வெல் வேல் நம்பி அவர்கள் ஸ்கேலிங் பிஸ்னஸ் யூஸிங் அமால்கமேஷன் அப்படிங்கிறது தான் அவங்க பேச போகிறாங்க. கால்வெல் வேல் நம்பி தெரியாதவங்க இருக்க முடியாது. அவர் வந்து இஆர்பி லாஜிக்ஸ்ங்கிற ஒரு கம்பெனி, அது வந்து எஸ்ஏபியோட பார்ட்னர், கோல்ட் பார்ட்னர் இருந்த ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியை நிறைய வருஷம் நடத்திட்டு இருந்தாங்க. இப்பொழுது இந்த தலைப்புக்கு மிகவும் பொருத்தமான மனிதர். ஸ்கேலிங் பிஸ்னஸ் த்ரூ அக்யூசியேஷன் அண்ட் கன்சாலிடேஷன். ஏன்னா அவரே ஒரு முக்கியமான நிறுவனத்தை வாங்கியிருக்கார். இஆர்பி லாஜிக்ங்கிற நிறுவனத்தை நடத்திட்டு இருந்த அவர் நோபல் கியூ என்கிற நிறுவனத்தை அவர் பெற்று அந்த நோபல் கியூவோடைய சேர்மனாக இப்போ அவங்க நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. நோபல் கியூ என்ற நிறுவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியறதை விட அது யார் நடத்திட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வியப்பாக தான் இருக்கும். ஒரு நடிகர் நெப்போலியன் அவர்கள் நடத்தி கொண்டு வந்த நிறுவனத்தை அவர் அக்வயர் பண்ணி இப்போ வந்து நோபல் கியூ ஆக்கியிருக்காங்க. எனவே இந்த தலைப்பை அணுகக்கூடிய மிக பொருத்தமான நபர். அது மட்டும் இல்லை, அவருடைய சிறப்புகளில் ஒன்று, பாலா சாமிநாதன் அவர்களுக்கு முன்னாள் தலைவராக வெட்னால இருந்தாங்க ஒன்று. அது மட்டும் இல்லை, இப்போ தமிழ்நாடு அரசினுடைய அயலக தமிழர் நல வாரியத்தினுடைய உறுப்பினர். அந்த அமெரிக்க வாழ் தமிழர்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அரசாங்கத்துமே நிர்ணயிக்கிற அந்த அமைப்பினுடைய உறுப்பினர். இவர்கள் இருவரும் பல செயல்கள் சேர்ந்து செஞ்சுருக்கிறாங்க. அது முக்கியமான ஒரு செயல் இரவின் நிழல்ங்கிற பார்த்திபன் அவர்கள் நடித்த இந்த ஒரு திரைப்படம், ஒரு 1 ஸ்ட்ரெச்சில் ரெக்கார்ட் பண்ண அந்த திரைப்படத்தை அவங்க தான் தயாரித்தாங்க. இதுபோல் பல முயற்சிகளை சேர்ந்து செய்கிற நண்பர்களாக இவர்கள் ஒன்றாக செஞ்சுருக்காங்க. நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது. அவருடைய இல்லத்துக்கே டேலஸுக்கு போயிருந்தேன். நண்பர் வேர்ட்ஸ்வர்த் அவர்கள் அறிமுகத்தால் எனக்கு வந்து அவர் பெரிய அறிமுகமே தேவைப்படாத, நாங்கள்லாம் பாலிய சிநேகிதர் அந்த மாதிரி பழகிக்கிற அளவுக்கு நட்பு உருவாகிருக்கிற காரணம் இந்த எளிமின் நட்பு ஒன்றும். அவர் வீட்டில் போய் பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா முக்கியமான தமிழ் பேச்சாளர்களுடைய படங்கள் அங்கே இருக்குது. எல்லாரும் அங்கே வந்து தங்கியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு 5 திருக்குறளை தன்னுடைய அந்த வீட்டுக்கு போய் நுழைஞ்சோன்னே நீங்கள் பார்க்கலாம். அருமையான திருக்குறள். இன்பம் விளையான் வினை விளைவான் தன்கேளில் துன்பம் துடை தூன்றும் தூண்னு ஒரு திருக்குறள். நீங்கள் யாருக்காவது உதவி செய்யணும்னு நினச்சோன்னா இப்போ இன்பத்தை நேடி ஓடக்கூடாது, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக உழைக்கணுங்கிற அருமையான திருக்குறள். இதுபோல் 5 திருக்குறள் அருமையான திருக்குறள் உள்ளவா. அவங்க தந்தையாரே மிகப்பெரிய நூல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அப்படி சிறப்புற்ற அன்பு நண்பர் கால்வெல் அவர்களை உரை வழங்குமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நேரத்தை நான் அதிகம் எடுத்துக்க விரும்பல. நீங்கள் பேசுங்க சார். ஒரு அதிகபட்சம் 15 நிமிஷம். அனைவருக்கும் வணக்கம். காலை மாலை வணக்கங்கள் உலகத்தில் உள்ள தமிழ் உறவுகள் அனைவருக்கும். எழுமின்
இந்த அமைப்பு வந்து கடந்த 7 ஆண்டுகளில் அடைந்திருக்கக்கூடிய எல்லை உங்கள் அனைவருக்கும் தெரியும். முதலில் இதை உருவாக்கிய, சிந்தனையை செயல் வடிவமாக செயலாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திரு அருள் தந்தை கேஸ்பர் நம்ம ஃபாதர் அவர்களுக்கும், இதை ஒரு படி மேல் எடுத்து சென்று கொண்டிருக்கும் சரவணன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துகளும் வணக்கங்களும். நான் நேரம் குறைவாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் சொல்லாமல் நேராக விஷயத்துக்கு வந்துடுறேன். இன்னைக்கு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சிறந்த காலம், நெருக்கடியான காலம், ஒரு என்ன பார்வையில் நம்ம பார்க்க வேண்டிய காலம், சீரமைக்கக்கூடிய காலம், தேவைகள் அதிகமாக இருக்க காலம், இந்த மாதிரி பலவித சூழல்களில் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஆல்வா நீங்கள் மென்மையாக பேசுகிறீங்க, ரொம்ப மென்மையாக பேசுகிறதா ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கு. கொஞ்சம் இன்னும் சத்தம் வேணுமா? ஆமாம், வன்மை வேண்டும். ஓகே, வன்மையானவன் அல்ல. 2-3 விஷயங்களை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். மீதி வந்து இது ஒரு முன்னோட்டமாக வச்சுக்கோங்க. நம்ம நேர் மாநாடில் பினாங்கில் சந்திக்கும் பொழுது இன்னும் விரிவாக தெளிவாக பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நேரத்தை கருதி ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு தொழில் வந்து விரிவடைகிறதுக்கான அடிப்படை அவசியம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 முக்கிய பங்கை எடுத்துக்கங்க. ஒன்று வந்து ஒரு தெளிவான நோக்கமும், முன்னோக்கி யோசித்தலும், முயற்சி மற்றும் உழைப்பும், புதுமையும், நேர்மை மற்றும் நெறிமுறையும். இதைய வந்து நம்ம கொஞ்சம் கையாண்டோம் என்றால், மக்கள் நலன் மற்றும் சமூக பொறுப்புடன் இந்த சூழலை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இதை எப்படி பண்ணுறது? இன்றைக்கி இருக்கக்கூடிய நெருக்கடி காலத்தில் ஒரு தொழில் வந்து துவங்கி நம்மளுடைய சொந்த முதலீடுகளையும், மற்றவர்களுடைய நட்பில் இருக்கக்கூடிய, உறவில் இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த முதலீடுகளையும் வாங்கி இணைந்து தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்கு நிறைய தேவைகள், தொழிலாக இருக்கட்டும், புதுமையாக இருக்கட்டும், எல்லாமே சரியாக யோசித்து பண்ணினாலும் கூட அதற்கு முதலீடுகளும் அதற்கு துணையும் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 10 ஆண்டுகள் அல்லது ஒரு 15 ஆண்டுகள் வேலை செய்தவராக இருந்தாலும் சரி, தொழில் நடத்தி கொண்டு இருப்பவராக இருந்தாலும் சரி, அதில் இருந்து அடுத்த கட்டம் போவதற்கு ஒரு நல்ல ஒரு வழி நடத்தல் தேவை. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத யோசித்து பார்க்கும் பொழுது, பலவீனம் உங்ககிட்ட வந்து இருக்கக்கூடியது செல்வம் ஒன்று பலவீனமாக இருக்கும் விரிவாக்கம் பண்ணுவதற்கு. இன்னொன்று திறமையான ஆட்கள் கிடைக்கிறது ஒரு பலவீனமாக இருக்கும். இந்த 2 பலவீனத்தையும் பலப்படுத்துறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது, உங்களுக்கு நிகரான, உங்களுடைய அறிவு சார்ந்த, உங்களுடைய அனுபவம் சார்ந்த, தொழில் சார்ந்த ஆட்களை எப்படி அடையாளப்படுத்தி பார்ப்பது அப்படிங்கிறது, அல்லது வேலைக்கு அமர்ப்பது, அல்லது அவர்களை வந்து நம்ம நிறுவனத்தோடு இணைப்பு பண்ணி ஒரு உறவை உருவாக்குகிறது அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி பார்க்குறதுக்கு ஒரே வழி, அதனுடைய அடையாளத்தை இணைந்து செய்வதற்கு எந்த இடத்துல எங்கே இருக்காங்கங்கிறத பார்த்து கண்டுபிடித்து கொண்டு வரணும். அது வந்து நீங்கள் மலேசியாவிலேருந்து தொழில் பண்ணுறீங்க, சிங்கப்பூர்லேருந்து பண்ணுறீங்க, தமிழ்நாட்டிலேருந்து பண்ணுறீங்க, இல்லை வேறு நாடுகள்லேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த நாடுகளில் இருந்து மற்ற நாடுகளுக்கு எப்படி ஏற்றுமதி அல்லது மற்ற நாடுகளிலிருந்து செய்துட்டு இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை வச்சு இறக்குமதி பண்ணி அதை நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு எப்படி மேம்படுத்தி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு எளிமையான முறையில் வந்து உங்களுடைய நிறுவனத்தை வந்து உயர்த்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படிப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, எந்தவித தனி நோக்கமாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அது நீங்கள் அவர்களோடு இணைந்து பணிபுரிவதற்கும், அவர்களை இணைந்து செயல்படும் பொழுது மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கு வாய்ப்புகளை விரிவாக்கம் செய்வதற்கும் பெரும் பயனளிக்கும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நிறுவனம் ஒரு 100 கோடி ரூபாய் நிறுவனம் வந்து நடத்திட்டு இருக்காங்க.
ஒரு 450 பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த 450 பேர் வேலை பார்த்துக்கிட்டு கடந்த 3 ஆண்டுகளாக அவர்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 6% 7% தான் வளர்ச்சி இருக்குது. ஆனால் அந்த வளர்ச்சியோடு இருக்கக்கூடிய தொல்லைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 100 கோடி ரூபாய் பண்ணும்பொழுது ஒரு மாதத்திற்கு ஒரு 10 கோடி ரூபாய் பணம் கையடக்கம் அவசியம். அதுக்கு உபயோகத்தை செயல்படுத்துறதுக்கான காசு வரவு செலவுகளுக்கான தேவைகள் இருக்குது. அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 14% வட்டியை கொடுத்துக்கிட்டு அந்த 10 கோடி ரூபாயை மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சுக்கிட்டு அதை தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்கான முதலீடை குறைச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது போன ஆண்டு அந்த 14% வட்டியோட 10 கோடி ரூபாய் ஒரு மாதத்திற்கு தேவையோட வெளிநாட்டு வாழ் முதலீட்டாளர்களுடைய உதவியினோட ஒரு 100 கோடி ரூபாயை கடனாக வாங்கி ஒரு 200 கோடி ரூபாய்க்கு ஏற்கனவே நல்ல வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உலகில் அமெரிக்காவில் உள்ள ஒரு நிறுவனத்தை போய் அவர்கள் அதை 75% பங்கு வாங்கி அந்த 75% பங்கை வாங்கி அந்த நிறுவனம் ஏற்கனவே 23% லாபத்தை ஈட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை வாங்கி இது இரண்டையும் இணைத்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து தயாரிப்பு பாகங்களை எல்லாம் அதே சமயத்தில் இவர்கள் செய்து கொண்டிருக்க தொழிலை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்து புதியதாக ஆட்கள் யாரையும் எடுக்காமல் இருக்கக்கூடிய ஆட்களையே பயன்பாடு செய்து அதிலிருந்து அதை எப்படி இன்னும் ஒரு 2 பாகமாக உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட இந்த 2 ஆண்டுகளில் 310 கோடி ரூபாய்க்கு முயன்று மேலே போய் அந்த 310 கோடி ரூபாய் மொத்த வரவு செலவு பண்ணுறக்கூடிய கம்பெனியில் இன்றைக்கி பேங்க்கில் வாங்கின கடனையையும் அதனுடைய வட்டி தொகையையும் குறைச்சி இன்றைக்கி ஒரு 32% லாபத்தை ஈட்டக்கூடிய நிறுவனமாக 1.5 ஆண்டு காலத்தில் இவ்வளோ பெரிய எல்லையை தொட்டிருப்பது அப்படிங்கிறது ஒரு தனித்துவம். இது விமான உதிரி பாகங்களை தயாரிக்கும் ஒரு நிறுவனம். இதே மாதிரி மென்பொருள் அல்லது இயந்திர மேம்பாடுகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே நிறைய பேர் காத்துட்ருக்காங்க உதவி பண்ணுறதுக்கு. இதற்கு முன்னாடி பேசிய திரு பாலா சுவாமிநாதன் அவர்களுடைய வெஞ்சர் ஃபண்டாக இருக்கட்டும், இந்த நிறுவனத்தில் இங்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய பெக்கி நிறுவனத்தினுடைய நிறுவனர் கணேஷ் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், சாஃப்ட் ஸ்கொயருக்கான கிரியாக இருக்கட்டும், ஆண்டிகிரியாக இருக்கட்டும், சேலம் இன்ஃபோடெக்கினுடைய வேர்ட்ஸ்வர்த் ஐயாதையாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே அவர்கள் செய்த தொழிலை மட்டும் இல்லாமல் மற்ற தொழில்களில் அவர்களுடைய பங்களிப்பை போட்டு அவர்களுடைய அறிவுரையையும் அதனுடைய பார்வையையும் எடுத்து செல்வதற்கு பெரும் வாய்ப்புகளை கொடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இந்த தொழில் விரிவாக்கத்தை ஆர்கானிக்காக பார்க்காம இன்ஆர்கானிக்காக பார்ப்பதற்கு ஒரு மாற்று வழியில் வெற்றியினுடைய இலக்கு தெளிவான நோக்கத்துடன் செயல்படுத்தீர்கள் என்றால் அதற்கு பயன்பாடு, லாபம், சேவை, மகிழ்ச்சி அனைத்தும் ஒருங்கிணைத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அது மாதிரி நீங்கள் பண்ணி பண்ணுறீங்களோ which will automatically yield itself. இதற்கு தெளிவான நோக்கம் அதற்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்க தூங்காது இல்லாத துணிவுடைமை மாந்திரம் ஊங்கு திட்டம் தீட்டுவது துணிவு காட்டுவது என்பது உயர்ந்த திறமை. அதே மாதிரி ஒரு பிளானிங் அண்ட் விஷன், ஜஸ்ட் ஒரு முன்னோக்கி யோசித்தல். தெளிவில்லாதனை முடிவு செயல் வேண்டும் முழுதுடைமை எண்ணு துளி. திட்டம் தெளிவில்லாமல் செயலை தொடங்கவே கூடாது. அதை நீங்கள் எப்படி முயற்சி எடுத்து பார்க்குறீங்கிறது. தென் யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட் அண்ட் யூ ஹேவ் டு ஹாவ் லைக் அ கன்சிஸ்டன்ட் ஃபாலோவர். முயற்சி மற்றும் உழைப்பு. உழுவோர் உலகத்துக்கெல்லாம் இழுவை இழிந்த பிறலாம் தோன்றிவிடல். தொழில் உழைப்பு இல்லாமல் முன்னேற்றம் சாத்தியமே இல்லை
இன்னோவேஷன், புதுமை, பொருள் கொடுத்து யார்க்கும் விளையும் சிறுமையின் தீர்வினை யாதும் கொள். புதிய சிந்தனைகள், வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்துவதற்கான உருவை நம்ம எடுத்து செயல்பட வேண்டும். இதில் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் யூ ஜஸ்ட் ஹாவ் லைக் அ ஃபோக்கஸ் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ்டு யுவர் ப்ராசஸ். நேர்மை மற்றும் நெறிமுறைகளை கையாளுவது ரொம்ப 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 அவசியம். அதை ஒழுக்கத்தால் ஆயின் தொழுகை இயற்றில்லாத தெழுக்காது நிற்கும் உலகுன்னு சொல்லிட்டு தொழில் விரிவாக்கம் நேர்மையுடன் நடத்த வேண்டும். இல்லை இந்த கம்ப்ளையன்சஸ்ஸு, ரிஸ்க் மிட்டிகேஷன் அண்டு கோஆர்டினேஷன் ஆஃப் யுவர் ஒர்க் அண்ட் ஃபோக்கஸ், இஃப் யூ won't do properly, that's not going to long last the business. நிறைய கண் முன்னாடி ஆக்கம் பெற்றவர்களையும் பார்க்கிறோம். அந்த ஆக்கத்திற்கான ஆற்றல் என்னங்கிறதும், அழிவுக்கான சூழலையும் பார்க்குறோம். அந்த அழிவுக்கான ஆற்றல் என்ன பயன்படுத்தியிருந்தாங்க அப்படிங்கிறதையும். இதையெல்லாம் பண்ணும் பொழுது நம்ம சோஷியல் ஆஸ் வெல் அஸ் சொசைட்டியை ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு போகணும். அறம் சார்ந்த பணி, அதை நம்ம செய்தே ஆக வேண்டும். அற்றாரை தாங்கும் திறனுடையாருக்கு இல்லை, இற்றாமை எல்லாம் ஒருங்கு. தொழில் விரிவாக்கம் சமூக நலனுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய உள்ளமும் உடலும் உழைப்பும் உண்மையும் நேர்மையும் சேர்ந்திருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் அனைவரும் இணைந்து இங்கு இருக்கக்கூடிய இந்த எழுமின் குளோபல் சம்மிட் ஆஃப் தமிழ் என்டர்பிரினர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் பினாங்கில் வரக்கூடிய ஆட்கள் கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு 10 பேர்த்த நீங்கள் உங்களுடைய உறவுகளோட உங்கள் தொழில் சார்ந்த ஒத்த சிந்தனையுள்ள ஆட்களை எப்படி நீங்கள் அவர்களோட இணைந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிறதுங்கிறது. நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கான இந்த வா தமிழா நிகழ்ச்சி சம்மிட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு 10 பேரோடு நீங்கள் உங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்தீர்கள் என்றால் வீட்டுக்கு செல்லும் பொழுது வந்த நேரத்திற்கு செலவிட்டதற்காகவும் செல்வம் செயல்பட்டதற்காக நீங்கள் உழைத்த உழைப்புக்காகவும் நீங்களும் மற்றவர்களுக்கு உதவலாம், மற்றவரும் உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கலாம். விரிவாக்கம் என்பது அடிப்படை ஒன்று. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து முயற்சி எடுங்கள். தொடருவோம் பயணத்தை. தமிழே என்னை ஈன்ற தாயே, என் வாழ்வே அமிழ்தே அடிபோட்டினேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. ரொம்ப அழகான மென்மையான தமிழில் இருந்தாலும் சொன்ன விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். அவர் ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட எப்படி 100 கோடி ரூபாய் கடன் வாங்கி அமெரிக்காவில் ஒரு நிறுவனத்தையே வாங்கி 33% வெற்றிகரமாக லாபகரமாக மாறி ஒரு நிறுவனத்தை பற்றி மிக அழகாக ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொன்னாங்க. ரொம்ப நன்றி கால்வெல் அவர்கள். முதல்ல அந்த விளக்கங்களுக்கு நன்றி, குறித்த நேரத்தில் முடிச்சுக்கிட்டதுக்கு நன்றி. ரொம்ப இவ்வளோ கிட்டத்தட்ட உங்கள் நேரம் நீங்கள் இணைஞ்ச பொழுது 6:30 மணி, காலையில் 6:30 மணிக்கு பழிச்சுன்னு எங்களோட இணைந்ததுக்கும் இந்த உரை வழங்கியதற்கும் கால்வெல் வேல் நம்பி, நோபல் கியூனுடைய தலைவர், தமிழக அரசினுடைய என்ஆர்டி போர்டு மெம்பர், ஃபெட்னாவுடைய முன்னாள் சேர்மன், அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு 2 செய்தி அல்லது அறிவிப்பு மட்டும் செஞ்சுட்டு ஸ்க்ரீன் காட்டுறேன். இப்போ 2 விஷயம் நான் கேட்குறேன். ஒன்று, இந்த மாநாட்டுக்கு வர்றேன், அதுக்கு தகவல் வேணும்னா அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் ஷேர் பண்ண போகிறேன், அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் சேட்டில் பண்ணிட்டேன். 2வது, நான் ஏஞ்சல் இன்வெஸ்டா வரதா இருந்தாலும் அதுக்கும் லிங்க் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஒரு 2 நிமிடத்தில் இது 2யும் திரையில் காமிக்கிறேன். நீங்கள் ஒன்று உடனே ஜாயின் பண்ணுங்கள், இல்லை ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறம் கூட நீங்கள் முடிவு பண்ணலாம். அது முடிஞ்சதுன்னா நன்றியோட நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். இது நீங்கள் ஏஞ்சல் இன்வெஸ்டர் மினிமம் 2.5 lakhs ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு நான் பண்ணுறேன், அதுக்கு மேலே எவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த மாநாட்டுக்கு வரும்பொழுது செய்யலாம்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவீங்க. உங்களை தொடர்பு கொள்வதற்கு பயனாக இருக்கும். ஏன்னா அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு, பிச் ஃபெஸ்ட் நடத்துறதுக்கு எங்களுக்கு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் தேவை. ஒன்று, இது நீங்கள் படம் எடுத்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இல்லை கிளிக் பண்ணாலும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. நேரம் யாரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க என்னென்னு நான் பார்க்க முடியும். நிறைய பேர் பாஸ்கரன், சமீரா சார், சமீரா குரூப் பில்டர் பாஸ்கரன் சார், கிஷோர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. 5-6 பேர் அடைஞ்சிருக்காங்க. மனமார்ந்த நன்றி. அடுத்த திரைக்கு நான் போகிறேன். இது நான் மாநாட்டுக்கே இன்னும் பதிவு பண்ணல. எனக்கு எலுமின்னா எதுவுமே தெரியாது. அதனால் நீங்கள் எலுமின் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், உங்களோட பேஸ் தான் தெரிஞ்சுக்கணும், யாராவது விளக்குனா தான் எனக்கு புரியும். அதே மாதிரி மாநாட்டுக்கு வர்றதுனா எவ்வளவு பணம் கட்டணும், அதை பற்றி எனக்கு விளக்கம் வேணும் அப்படின்னா
இதில் இந்த வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் நாங்கள் யாரோ ஒருத்தர் தொடர்பு கொண்டு இல்லை அந்த குழுவில் நான் தொடர்ந்து செய்தி பகிர்ந்துட்டுருப்போம், நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். மிக குறிப்பாக இந்த ஏற்பாட்டுக்கு எங்களுக்கு அனுமதி அளித்த ஜிடான் தலைவர் ஆர்.எம். முருகேசன் அவர்களுக்கும், தலைமையுரை வழங்கிய அருத்தந்தை அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாண்புமிகு பத்மஸ்ரீ சசிதரன் முத்துவேலையா அவர்களுக்கும், சிறப்புரை வழங்கிய திரு அன்பு நண்பர் டாக்டர் பாலா சுவாமிநாதன் அவர்களுக்கும், அன்பு நண்பர் கால்வேல் அவர்களுக்கும், இந்த மாநாட்டுக்கு அனைவரை அழைத்து ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிற திரு சரவணன் சின்னப்பன் அவர்களுக்கும், பல்வேறு வகைகளில் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி வருகிற திரு ராமச்சந்திரன், திரு ரேவன் மற்றும் தலைமைச் செயலகத்திலிருந்து பணிபுரியும் அனைத்து நண்பர்களுக்கும் இதுகாரும் இணைந்து எங்களுக்கு ஆதரவளித்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியோடு நிகழ்வை இறுதி செய்கிறோம். பாலா சார், நம்ம சரவணன் சார், ஏதாவது நீங்கள் சொல்லணுமா? அனைவருக்கும் நன்றி சார். குறிப்பாக வந்து யுஎஸ்ல இந்த நேரத்தில் கலந்து கொண்ட அனைத்து ஸ்பீக்கர்ஸ், கார்ட்வெல் நம்பி அவர்கள், பாலா சுவாமிநாதன் அவர்கள், ராதாகிருஷ்ணன் சார், வேர்ட்ஸ்வர்த் கூட வந்திருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. இந்த G10 வந்து நிச்சயமாக வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும்னு நினைக்கிறேன் பிணையங்களை. அதனால் வந்து நிறைய இன்வெஸ்டரும் இதில் ஜாயின் பண்ணுங்கள். சின்ன சின்ன இன்வெஸ்டராக இருந்தாலும் இதான் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே போல் வந்து நிதி தேவைப்படுறவங்களும் வந்து இதில் சேருபடி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இறைமதி சார், ரொம்ப நன்றி. மிக அழகான நிகழ்ச்சி, அற்புதமான நிகழ்ச்சி. ஆர்.எம். முருகேசன் அவர்களுக்கும் நன்றி. வேதாரன் அவர்களுக்கு நன்றி. இணைந்திருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ கால்வல் சார். நன்றி. தேங்க்யூ பாலா சார். தேங்க்யூ.